இந்திய இராணுவத்தில் பணிபுரியும் போது 2 பிள்ளைகளும் ராவி நதியில் தவறி விழுந்து மரித்து விட்டார்கள். பிறகு அவர் மற்றும் அவர் மனைவி பிள்ளைகள் இழந்த துக்கத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டு இருக்கும்போது இயேசு கிறிஸ்து தரிசனம் கொடுத்து இருவரும் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் செய்து வரும் சத்திய வேத ஆராய்ச்சி ஊழியம் ஆண்டவருடைய கிருபையால் வல்லமையாக நடைபெற்று வருகிறது. அவர்கள் கொடுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். ஜெகத்தை ஜெயித்தவரேசு.
ஒரு மணி நேரம் ஆண்டவர் நம்மோடு பேசி நம்மை பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்து கொண்டு வருகிறார். உங்களுடைய சரீரத்தில், ஆத்மாவில், ஆவியில் ஒரு புதிய பலன், புதிய அபிஷேகம், புதிய அற்புதங்களை கர்த்தர் செய்து கொண்டு வருகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது உங்களுக்குள் நடந்து கொண்டே இருக்கும். ஏன்னா கர்த்தருடைய அபிஷேகம், பிரசன்ஸ் என்ன பண்ணுறது, அப்படியே உலாவி கொண்டே இருக்குதுங்க. நீங்கள் ஆண்டோடைய வார்த்தையை கேட்குறீங்க, அதில் பலப்பட வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட நாம் ஒரு பாடலை பாடி ஆண்டுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நிறைய பாடல்களை நாம் பாடிக்கொண்டிருக்கிறோம், ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். கடைசி வரைக்கும் அவரை துதித்து, அவரை ஆராதித்து, அவருடைய ஆராதனை பண்ணி நல்லா ஜெபித்து ஆண்டுடைய வசனங்களை கேட்டு பலப்படுறது ஒரு பெரிய ஆச்சரியமான காரியம். ஹல்லேலூயா. தஞ்சம் தேடி ஓடி வந்தேன் இயேசுவே. ஹல்லேலூயா. தஞ்சம் தேடி ஓடி வந்தேன் இயேசுவே, என் நெஞ்சம் தொட்டு ஆட்கொண்ட தெய்வமே. தஞ்சம் தேடி ஓடி வந்தேன் இயேசுவே, என் நெஞ்சம் தொட்டு ஆட்கொண்ட தெய்வமே. போற்றுவேன் உம்மை புகழுவே, வாழ்த்துவேன் உம்மை வணங்குவே. பாடுவோம். போற்றுவேன் உம்மை புகழுவே, வாழ்த்துவேன் உம்மை வணங்குவே. தஞ்சம் தேடி ஓடி வந்தேன் இயேசுவே, என் நெஞ்சம் தொட்டு ஆட்கொண்ட தெய்வமே. தேடி ஓடி வந்தேன் இயேசுவே. ஆசீர்வாத வேளையில் நீதானையா, நான் அவதியூறும் வேளையில் நீதானையா. பாடுவோம். என் ஆசீர்வாத வேளையில் நீதானையா, நான் அவதியூறும் வேளையில் நீதானையா. நிந்தனைகள் சொந்த நேரங்களில் என் சிந்தனையை ஆளும் இயேசுவே. நிந்தனைகள் சொந்த நேரங்களில் என் சிந்தனையை ஆளும் இயேசுவே. தஞ்சம் தேடி ஓடி வந்தேன் இயேசுவே, நெஞ்சம் தொட்டு ஆட்கொண்ட தெய்வமே. தஞ்சம் தேடி ஓடி வந்தேன் இயேசுவே. எல்லா கரங்களை தட்டி ஆண்டோடைய நாமத்தை உற்சாகமா. வேதனை என்னை சூழ்ந்த வேளையில் தண்ணீரே என் வேண்டுதல் கேட்டு சுகம் தந்தீர் ஐயா. வேதனை என்னை சோர்ந்த வேளை தண்ணீரே என் வேண்டுதல் கேட்டு சுகம் தந்தீர் ஐயா. வேதனை என்னை சோர்ந்த வேளை தண்ணீரே என் வேண்டுதல் கேட்டு சுகம் தந்தீர் ஐயா. தாயே போல் என்னை அணைத்தே, என் தந்தை போல் என்னை ஆற்றினே. தாயே போல் என்னை அணைத்தே, என் தந்தை போல் என்னை ஆற்றினே. தஞ்சம்
தேடி ஓடி வந்தேன் இயேசுவே, என் நெஞ்சம் தொட்டு ஆட்கொண்ட தெய்வமே. தஞ்சம் தேடி ஓடி வந்தேன் இயேசுவே. அனாதியாய் நான் அழுத நேரங்களில் அன்புடனே என்னை விசாரித்திரையா. உம் அடைக்கலத்தில் என்னை சேர்த்தீரே, உன்னை கடைசி வரை காப்பேன் என்று. ஆனாதியாய் நான் அழுத நேரங்களிலே அன்புடனே என்னை விசாரித்தீரையா. ஆனாதியா நான் அழுத நேரங்களிலே அன்புடனே என்னை விசாரித்தீரையா. உம் அடைக்கலத்தில் என்னை சேர்த்தீரே, உன்னை கடைசி வரை காப்பேன் என்றீரே. உம் அடைக்கலத்தில் என்னை சேர்த்தீரே, உன்னை கடைசி வரை காப்பேன் என்றீரே. தஞ்சம் தேடி ஓடி வந்தேன் இயேசுவே, என் நெஞ்சம் தொட்டு ஆட்கொண்ட தெய்வமே. தஞ்சம் தேடி ஓடி வந்தேன் இயேசுவே. நிலையில்லா உலகில் நிலைத்து நிற்போரே, அலையும் மாந்தர் மத்தியில் மாறாத தெய்வமே. உம் பாதமே எனக்கு போதும், உமது வேதமே எனக்கு நாதமே. நிலையில்லா உலகில் நிலைத்து நிற்போரே, அலையும் மாந்தர் மத்தியில் மாறாத தெய்வமே. நிலையில்லா உலகில் நிலைத்து நிற்போரே, அலையும் மாந்தர் மத்தியில் மாறாத தெய்வமே. உம் பாதமே எனக்கு போதுமே, உம் வேதமே எனது நாதமே. உம் பாதமே எனக்கு போதுமே, உம் வேதமே எனது நாதமே. தஞ்சம் தேடி ஓடி வந்தேன் இயேசுவே, என் நெஞ்சம் தொட்டு ஆட்கொண்ட தெய்வமே. தஞ்சம் தேடி ஓடி வந்தேன் இயேசுவே, என் நெஞ்சம் தொட்டு ஆட்கொண்ட தெய்வமே. போற்றுவேன் உம்மை புகழுவேன், வாழ்த்துவேன் உம்மை வணங்குவேன். போற்றுவேன் உம்மை புகழுவேன், வாழ்த்துவேன் உம்மை வணங்குவேன். தஞ்சம் தேடி ஓடி வந்தேன் இயேசுவே, என் நெஞ்சம் தொட்டு ஆட்கொண்ட தெய்வமே. தஞ்சம் தேடி ஓடி வந்தேன் இயேசுவே. அல்லேலூயா. இது ட்ரூத் பைபிள் டிவியில் யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா அந்த பாடல் இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் பாடி நல்லா ஆண்டவர் என்ன செய்யலாம், மகிழ பண்ணலாம். இப்பொழுது நாம் பொதுவாக நம்ம ஆண்டோடைய வார்த்தையை கேட்க போகிறோம். நிறைய கேட்டுக்கொண்டே வரோம். எப்படி வேதத்துக்குள்ளே நுழைவது, ஒரு சீசனாக எப்படி, ஒரு ஜாமக்காரன் எப்படி, ஒரு யுத்த வீரன் குறித்து நம்ம நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டோம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு பிரயோஜனமாக இருந்தது உங்களுக்கு? சீசன்னா என்ன? சீசன் என்றால் என்ன? தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை சுமக்க வேண்டும். அப்படின்னா என்ன? உங்களை வெறுத்துட்டு ஆண்டவர் தான் அவருடைய உபதேசத்தை சுமக்கணும், அவருடைய சுவிசேஷங்களை சுமக்கணும்,
அவருக்காக நீங்கள் ஜெபிக்கணும், ஆண்டோடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பணும், ஆத்மா ஆதாயம் செய்யணும். இதெல்லாம் எதை குறிக்கிறது? சீசன். அப்படிங்களா? அதனால தான் ஆண்டவர் வந்து ஒரு சீசன் ஆகாமல், ஒரு ஜாமக்காரன் ஆகாமல், ஒரு யுத்த வீரன் ஆகாமல் அவன் ஒரு ஊழியக்காரனாக வர முடியாது. அல்லேலூயா. அதனால தான் ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் ஆண்டவராக இயேசுக்கிட்ட ஃபஸ்ட்டு இயேசு சீசர்களை அழைத்து அவர்களுக்கு நீ ஒவ்வொரு இடங்களில் போய் என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு கிராமங்களில் போய் சுவிசேஷத்தை அறிவிங்க அப்படின்னு முதல் அனுப்பி விடுகிறார். இரண்டாவது, கொஞ்ச நாள் பக்குவம் அடைந்த பிறகு அவர்களுக்கு ஆண்ட ஜாமக்காரன் ஜெபங்களை கற்றுக் கொடுக்கிறார். இரவெல்லாம் எப்படி ஜெபிப்பது. அல்லேலூயா. அப்போ மத்தேயுல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 1ஆம் அதிகாரத்துலேருந்து ஒரு 7ஆம் அதிகாரம் வரைக்கும் இதெல்லாம் சீசனை குறித்து நிறைய பேசினவர். அப்படியே 7க்கு அப்படியே கிராஸ் பண்ணி நீங்கள் போனீங்கன்னா அடுத்த 14 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜபத்தை குறித்தே கற்றுக் கொடுப்பார். அல்லேலூயா. கொஞ்சம் அப்படியே போன பிறகு 14க்கு அப்படியே கிராஸ் பண்ணி 21 வரைக்கும் வந்தீங்கன்னா மத்தேயுல நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா பிசாசுகளை துரத்துவது கற்றுக் கொடுப்பார். அல்லேலூயா. அது ஒரு ரகசியமாக உள்ளே எழுதி வச்சிருக்கிறாரு. ஆனால் நம்ம அது போய் உள்ளே கவனிக்கும் போது இயேசு எப்படி ஒரு சீசர்களை, எப்படி ஜெபிக்கிற ஜாமக்காரர்களை, எப்படி ஒரு யுத்தவர்களை உருவாக்கி அப்படியே அந்த 28ஆம் அதிகாரத்துக்கு நீ வரும்போது அவர்களை சீசர்களை அவர்களை அப்போஸ்தலராக அப்பாயின்மெண்ட் பண்ணி அவர்களை வல்லமுள்ள ஊழியர்களாக எழுப்புறார். அல்லேலூயா. அந்த 5 ஊழியம் 4ஆம் அதிகாரம் வாசிங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தையும் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு பாருங்க, பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் சுவிசேஷத்தின் ஊழிய வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது, அப்போ கிறிஸ்துவின் சபை சரீரமாகிய தான் நம்ம தான் சபையானது பக்தி விருத்தி அந்த அடைவதற்காகவும். சபைனா நம்ம எல்லாம் ஒரு சபை. அல்லேலூயா. சரீரமாக இந்த சபை பக்தி விருத்தி, தேவ பக்தி விருத்தி அடைந்து, சுயபக்தி இல்லை, அவபக்தி இல்லை, தேவ பக்தி. அல்லேலூயா. அப்போ இந்த தேவ பக்தி, அப்போது பயபக்தி, இதெல்லாம் நமக்குள்ள என்ன பண்ண சபையில் நிறைவேறணுமா. அல்லேலூயா. அதை தான் நம்ம வாசிக்கிறோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இந்த வசனத்தை அப்படியே வச்சுன்னு வாசிக்க பார்க்கலாம். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அதிக பயம், அதிக நடுக்கம். அல்லேலூயா. ஒரு சபைக்குள்ள நம்ம எப்படி இருக்கணுமா? அதிக பயத்தோடு இருக்கணும், அதிக நடுக்கத்தோடு இருந்து உங்கள் ரட்சிப்பு நிறைவேற நீங்கள் பிரயாசப்படணும். அல்லேலூயா. யாருடைய ரட்சிப்பு? நம்மளுடைய ரட்சிப்பு. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆனால் என்ன ரட்சிப்பு நிறைவேறணும் அது கண்டுபிடிக்கணும். அல்லேலூயா. ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். புரியுங்களா? அதை தான் நம்ம வாசிக்கிறோம். நீங்கள் பிரயாசப்படலைன்னா உங்களுக்கு இளைப்பாறுதல் இல்லை என்று நீங்கள் எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆகையால் இந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு. கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடி. அப்போ கீழ்ப்படியெல்லாம் விழுந்து போயிடுவாங்க. கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க. நாம் இந்த இளைப்பாறுதல் என்ன? இளைப்பாறுதலுக்குள்ள நம்ம என்ன செய்யணும்? பிரவேசிக்க ஜாக்கிரதையா இருக்க கடவும். எப்படி இருக்கணும்? அந்த இளைப்பாறுதல் போவதுக்கு தடை எதனை? கீழ்ப்படியாமை. கீழ்ப்படிந்தால் இளைப்பாறுதலுக்குள்ளே போயிடலாம். அல்லேலூயா. அப்போ இளைப்பாறுதல் எங்கே யாருக்கு கிடைக்குது? கிறிஸ்துக்குள் மரிக்கிறவர்களுக்கு என்ன இளைப்பாறுதல் கிடைக்கும். அந்த இளைப்பாறுதல் எப்படி கிடைக்குது? அங்கே 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கும் போது, ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். அவருடைய இளைப்பாறுதல் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரிகளை முடித்து ஓய்ந்தது போல. அப்படின்னா தேவனுக்குன்னு என்ன இருக்குது? அவருக்கு ஒரு வேலை இருந்தது. அவர் என்ன பண்ணார்? 6 நாள் வேலை செய்து 7ஆம் நாள் அவர் இளைப்பாறுதலுக்கு போனார், ஓய்வு இருந்தார். புரியுங்களா? அதே போல் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இளைப்பாறுகிற காலம் வருகிறதுனால நம்ம என்ன செய்யணும்? அங்கே பாருங்க, தேவன் தம்முடைய கிரிகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரிகளை என்ன பண்ணோம்? முடித்து ஓய்ந்திருப்பான். அப்படின்னா உங்களுக்கு ஆண்டவர் ஒரு வேலை கொடுத்துருக்கிறாரு. அந்த கிரியை நீங்கள் முடிக்கணும். அல்லேலூயா. ஐயோ எனக்கு எந்த வேலையும் கிடையாது, நான் சர்ச்சுக்கு வந்து போகிறது அது வேலையா? சர்ச்சுக்கு வந்து ஆண்டோடைய சித்தத்தை செய்யணும். அல்லேலூயா. அதை தான் 11ஆம் வசனத்தை வாசிக்கிறோம்.
ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி எந்த திருஷ்டாந்தத்தின்படி? பின்னாடி முன்னாடி எழுதினார் பாருங்க ஆண்டவர். அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையா இருக்க. இததான் வந்து நம்ம வெளிப்படுத்தின 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல வாசிக்கும் போது வெளிப்படுத்தின 14:13 வாசிங்க. பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக பாருங்க, அங்க என்ன சொல்றாரு? அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்றெழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒளிந்து இளைப்பாறுவார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட கூட போம். அப்ப எந்த கிரியை? எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 10-11 வாசனையும் பாருங்க. உங்களுடைய கிரி இல்லாத என்ன பண்ண முடியாது? பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. அவங்களுக்கு ஒரு கிரியை இருக்கு. பிதாவே அந்த கிரியை செய்து முடிக்கிறாரு, இயேசுவும் அந்த கிரியை செய்து முடிக்கிறாரு. இப்போ நமக்கும் ஒரு கிரியை தந்து, சுவிசேஷம் அறிப்பது ஒரு கிரியை, ஆத்ம ஆதாயம் செய்து ஒரு கிரியை. அல்லேலூயா. அப்போ நம்ம ஆலயத்துக்கு வந்து சும்மா வெறுமே போகிறதுக்காக இல்லை, அவருடைய கிரியை நம்ம என்ன பண்ணோம்? திருஷ்டாந்தமாக அவர் எப்படி செய்தாரோ அதே போல் நாமும் ஒரு கிரியை செய்து அவருடைய சித்தத்தை செய்து ஆத்ம ஆதாயம் செய்து நாம் அந்த இளைப்பாறுதலுக்கு போகிறோம். அதுதான் அந்த கிரியை கூட வரும். அங்கே பாருங்கள் என்ன சொல்கிறாரு? அங்கே பாருங்கள், இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரியாசங்களை விட்டு ஒளிந்து, இந்த பூமியில் நீங்கள் பிரயாசப்பட்டீங்க பாருங்க, அதை விட்டு ஒளிந்து என்ன பண்ணுவீங்க? உங்களுடைய ஆத்மா எங்கே போகுது? இளைப்பாறுவார்கள். அவருடைய கிரிகள் அவர்களோடு கூட போவோம். ஆவியானவர் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார் என்று சொல்லிற்று. அல்லேலூயா. அப்போது நமக்கு ஒரு இளைப்பாறுதல் இருக்கிறது, புரியுங்களா? அந்த இளைப்பாறுதல் போகணும்னா ஆண்டு கொடுத்த வேலையை செய்யலை அப்படின்னா அந்த இளைப்பாறுதல் போக முடியாது. புரியுங்களா? யாருக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும்? ஒன்லி கிறிஸ்துக்குள் ஞானஸ்தானம் எடுக்கப்பட்டு சபைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டு சொன்ன வசனத்தின்படி வாழ்ந்து அவருக்காக நீங்கள் அந்த கிரியை செய்து முடிச்சிங்கன்னா அந்த இளைப்பாறுதல் போய் நம்ம என்ன பண்ணுறோம்? 3ஆவது வானத்துக்குள்ளே இருக்கிற அந்த பேரடைஸ்க்குள்ளே என்ன பண்ண போகிறோம்? இளைப்பாறுதல் நமக்காக வைக்கப்பட்டிருக்கு. ஆபிரகாம் மடின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது அந்த மடியில் போய் நம்ம என்ன செய்வோம்? இளைப்பாறுவோம். இலைனா என்ன? நீ இந்த பூமியில் இப்போ 24 மணி நேரம் பணிவிட செய்கிறோம், 24 மணி ஜபத்தில் நிற்கிறோம். சரீரம் பலவீனம், புரியுங்களா? சரீரம் என்னாவது? இப்படி நின்று கொண்டு மெசேஜ் கொடுத்துக்கின்னு ஜெபம் பண்ணிக்கின்னு 24 கண் விடுத்து சாப்பிடாமல் தூங்காமல் இப்படி செய்தால் இது கிரியை, நல்ல கிரியைகள். அல்லேலூயா. இதையெல்லாம் வந்து பரலோகத்தில் சேர்த்து வைக்கிறோம். இதுதான் முக்கியம். இப்படி இதை செய்ய 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 நம்ம சரியாக என்ன பண்ண ரெஸ்ட் இல்லாத ஓடிக்கினே இருக்கிறோம். கொஞ்சம் நேரம் டைம் கிடச்சா படுத்து தூங்கலாம், இல்லை கொஞ்சம் நேரம் போய் இந்த ஊரை சுற்றலாம், இல்லை கொஞ்சம் நேரம் பார்த்து என்ன பண்ணலாம்? பக்கத்து வீட்டில் இருக்கிற போய் சொந்த பந்தெல்லாம் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு இல்லை. ஆண்டருக்காய் ஓடிக்கினே இருக்குது. என்னைக்கு நம்ம ஆண்டவர் நம்மளை பிடிச்சாரோ அவருடைய வேலையை நம்ம செய்துக்கினே இருந்தால் தான் இளைப்பாறுதல் போக முடியும். இளைப்பாறுன்றது என்ன? புரியுங்களா? இளைப்பாறுதல் எப்படி இருக்குன்னா ஒரு ரெஸ்ட் ஏரியா. என்ன பண்ணுறது? அதுதான் RIPன்னு எழுதுறது, ரெஸ்ட் அண்ட் பீஸ் அப்படின்னா சமாதானமான இடம். நீங்கள் போய் அங்கே என்ன பண்ணுவீங்க? தூங்க மாட்டீங்க. என்ன பண்ணுவீங்க? பரலோகத்தில் 3ஆவது வானத்தில் இருக்கிற அந்த பேரடைஸுக்குள்ளே போய் நீங்கள் என்ன பண்ணுங்க? உங்களுக்காக ஆண்டவர் என்ன பண்ணியிருப்பார்? ஒரு இடத்த ஆயத்து பண்ணி வச்சுருப்பார். அதில் போய் நீங்கள் ரெஸ்ட் எடுப்பீங்க. ரெஸ்ட் எடுக்கும் போது ஒருத்தர் வெயிலேருந்து உள்ளே வராரு. அவர் ஒரு ஏசு ரூமில் வரும்போது அவர் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு போனால் எப்படி எடுப்பார்? தூங்குவாரா இல்லை உட்காந்துன்னு அவர் இளைப்பாறுவாரா? இளைப்பாறு தூக்கத்தை குறிக்குதா? இல்லை அது வந்து அந்த நேரத்துக்கு அந்த சரீரத்தில் பலவீனத்தை நம்ம விட்டு போவதுக்காக நம்ம ரெஸ்ட் எடுக்கிறோமா? பலவீனம் போவதுக்கு தான் திரையாக இருக்குன்னு சொல்லலை. இளைப்பாறுதல்னா நீங்கள் போய் அந்த 3ஆம் வானத்தில் இளைப்பாரி கொண்டிருக்கும் போது இதே சபையில் இனத்தில் யாராவது மறிக்கிறாங்கன்னா அவங்களும் அதுக்குள்ளே வராங்களே இல்லையான்னு அவங்களுக்கு தெரியும். புரியுங்களா? அப்போது இந்த சபையில் ஒருத்தர் மரணம் வந்து சந்தித்து அவங்க இளைப்பாருக்கு போகிறாங்கன்னா அவங்களும் எங்கே போய் சேருவாங்க? உங்கள் பக்கத்துலேயே வந்து என்ன பண்ணுவாங்க? ஐயோ, பரலோகத்தில் 3ஆம் வானத்தில் திரளான இடம், அது ஒரு தோட்டம் போல். அல்லேலூயா. அங்கே போய் இளைப்பாறுவாங்க. அந்த இளைப்பாறு ரெஸ்ட் ஏரியா அதுதான். அப்போது நம்மோடு கூட யாராவது நம்ம சொந்தத்தில் யாராவது மறித்திருந்தால் அவங்கள நீங்கள் பார்ப்பீங்க, ஆனால் பேச மாட்டீங்க. ஏன்னா உங்களுடைய ஆவி தேவனத்துக்கு போயாச்சு, உங்களுடைய ஆத்ம இளைப்பாரி கொண்டிருக்கிறது, உங்கள் சரீரம் மண்ணில் அடக்கம் பண்ணியாச்சு. அல்லேலூயா. அப்போ இளைப்பாறுகள் என்ன பண்ண மாட்டாங்க? அவங்களுக்கு ஆவி ஜெயண்ட் இல்லை. அதனால தான் இயேசு நான் சொல்கிறாரு, 1 தேசம் 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது 13 வாசிங்க. 4 அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம்
நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடே கூட கொண்டு வருவார். பாருங்க, அங்க போட்டுருக்குது பாருங்க, இயேசுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். எங்கேருந்து கொண்டு வருவார்? பாரடைஸ் 3வது மாடி. ஆமாம், இவங்க எங்கே பூமியெல்லாம் இருக்க மாட்டாங்க. அவங்க கல்லறையெல்லாம் போய் என்ன பண்ணுறோம், இன்றைக்கி கல்லறில் மெழுகுவர்த்தி கொளுத்திக்கின்னு கல்லறில் போய் அழுதுகின்னு புலமீனந்தா அது அவபக்தி வருகை போக முடியாது. என்னைக்கு இயேசு மரித்து ஊழ்த்தி வந்துட்டாரோ அன்னிலேருந்து கிறிஸ்துக்குள்ளே மறிக்கிறவர்களுக்கு பூமியில் என்ன இல்லை, பூமியில் அவங்க இருக்க மாட்டாங்க. பூமியின் பிரேத குடியில் இருக்க மாட்டாங்க. நல்லா உங்களுக்கு தெரியணும், பிரேத குடியில் அவங்க இருக்க மாட்டது காரணம்னா அவங்க ஆண்டுடைய சித்தத்தின்படி வாழ்ந்ததுனால, ஆண்டுடைய சித்தத்தின்படி வாழ்ந்து கிரியைகள் அவங்க பிரியாசப்பட்டு ஆண்டவருக்காக ஓடி உழைச்சதுனால அவங்க இளைப்பாறுதல் பரலோகத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுவார், கொண்டு வரும்போது எப்படி கொண்டு வருவார்? நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார் நடுவானத்தில். அல்லேலூயா. மத்திய ஆகாயத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரகசிய வருகை வரும்போது மத்திய ஆகாயத்தில் அவர் என்ன பண்ணுவார், தோன்றுவார். அப்போது தேவன் என்ன பண்ணுவார், இந்த நித்திரை அடைந்த இலைப்பாரி கொண்டிருக்கிறவர்களுக்கு அவங்களுடைய பரிசுத்த அவங்க பெற்றுக்கொண்ட ஆண்டவர் இங்கேருந்து போன ஆவி மறுபடியும் என்ன செய்யுது, அது அவங்களுக்குள்ள மறுபடியும் திருப்பி கிடைக்கிறது. அல்லேலூயா. அந்த எப்போ நீ பரிசுத்தமாக வாழ்ந்ததா தான் ஆவி தேவனத்துக்கு போவோம். அப்படி இல்லை, நீங்கள் இந்த உலகத்தை துன்மார்க்கமாக வாழ்ந்து பரியாசமாக வாழ்ந்து தேவையில்லாத வார்த்தைகளை பேசிக்கின்னு வீணான கதைகளை பேசினிருந்தீங்கன்னா உங்கள் ஆவி கெட்டு போயிடுச்சு. கெட்டு போன ஆவி எங்கே போகாது, பரலோகம் போகாது. புரியுங்களா? ஒரு தண்ணி அடிச்சுட்டு ஒருத்தர் இருக்கிறாரு, அடிச்சுக்கப்பட்டிருக்கிறாரு, தண்ணி அடிக்கிறாரு. எங்கள் வீட்டில் வந்து கொண்டா ரெஸ்ட் எடுக்க சொல்லுவீங்களா? நம்ம வீட்டிலேயே சாக மாட்டோம். அப்போ பரலோகத்தில் எப்படி சேர்ப்பார் ஆண்டவர் அந்த ஆவியை? புரியுங்களா? தப்பான வழியில் நடந்துக்கின்னு தப்பான காரியத்தை செய்துக்கின்னு ஒருவருக்கு ஒருவர் சண்டைகளை மூட்டிக்கொண்டு கலகத்தை உண்டாக்கின்னு சபையில் பெரிய பெரிய தந்திரமான காரியங்களை செய்திருக்கிறவங்களுக்கு பரலோகத்தில் இடம் கிடையாது. அல்லேலூயா. கீழ்ப்படியாதவங்களும் பரலோகத்தில் கிடையாது. நீங்கள் பாருங்கள், அங்கே சொல்கிறாரு எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். அடுத்தது, ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. அதாவது ஏனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கு அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டாங்க. இப்போ நீங்கள் விசுவாசம் இல்லாத வசனங்களை கேட்டிங்கன்னா உங்களுக்கு அது அந்த வசனம் நிறைவேறாது. அதனால தான் விசுவாசம் என்ன பண்ணுது, எல்லா வசனத்தையும் விசுவாசத்திலேயே வளரணும். வசனத்தை கேட்க கேட்க விசுவாசம் வளரணும். அதே போல் கேட்கும் போது உன் விசுவாசத்தை பலப்படுத்திக்கணும். அப்போ விசுவாசம் வளராமல் என்ன பண்ண முடியாது, இளைப்பாறுதல் கூட போக முடியாது. அதுதான் இளைப்பாறுதலுக்கு விசுவாசம் நமக்கு உதவி செய்கிறது, கீழ்ப்படுது உதவி செய்கிறது, தேவ பயம் உதவி செய்கிறது. அவருடைய சித்தத்தின்படி செய்யணும், கிரியை செய்யணும். அந்த இளைப்பாறுதல் போவதுக்காக நம்ம என்ன பண்ணோம், அதிகமாக ஜெபிக்கணும், சபையோடு இணைந்து இருக்கணும், சபையோடு வாழ்ந்து காட்டணும். அல்லேலூயா. இதெல்லாம் செய்யணும் தான் இளைப்பாறுதல். அப்போ இளைப்பாறுதல் எல்லாருக்கும் கிடைக்குமா? அவர் வரும்போது தேவனுடைய ஆவி ஒவ்வொருக்குள்ளே பிரவேசிக்கும். அப்போ கிறிஸ்துக்குள் இங்கே பூமியில் இருக்க உயிரோடு இருக்கிற மறுரூபம் அடைந்து மேலே போவாங்க. ஆனால் நம்ம மறுரூபம் அடையினா அதுக்கு என்ன பண்ணியிருக்கணும்? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம் சொல்லுது பாருங்கள். ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். அப்ப ஏன் மறுரூபமாக்குறோம்? இங்க பூமியில நீ இருக்கும்போது ரகசிய வருகையிலே இயேசு கிறிஸ்து வருவார். அப்போ அந்த ரகசிய வரைகளை என்ன பண்ணியிருக்கணும்? ரகசிய வரைகளை நீங்கள் எப்படி இருக்கணும்? ஏசு இப்போ வரான்னு வச்சுக்கோ, நீங்கள் எப்படி இருக்கணும்? அப்போது எப்படிமா இருக்கணும்? எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 28 வாசிங்க. கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும் படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்வாரா? கிறிஸ்துவானவர்
அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு அநேகருடைய பாவங்களை சுமந்து சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே ஒரே தரம் தரம் சிலுவையில் வந்தாரு, பலியிடப்பட்டு. தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு, யாருக்காக? கிறிஸ்துவுக்காக, அவருக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி. அந்த ரட்சிப்பு தான் நித்திய ரட்சிப்பு. அல்லேலூயா. அந்த நித்திய ரட்சிப்பு உனக்கு கொடுக்கும்படி இரண்டாவது தரம் பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பாவம் இல்லாமல் தரிசனம், பாவத்தோட தரிசனமானார் ஃபர்ஸ்ட் வரைக்கும். பாவம் இல்லாமல் தரிசனமான என்ன அர்த்தம்? பாவம் இல்லாதவர்களுக்கு தரிசனம் ஆவார். என்ன பண்ணுவார்? பாவிகளுக்கு தரிசனம் ஆக மாட்டார், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்களுக்கு தரிசனம் ஆவார். அப்போ இருதயம் எப்படி இருக்கணும்? உங்கள் இருதயம் சுத்தமாக இருந்தால் தான் நீங்கள் ஆண்டவரை பார்க்க முடியும். அப்போ யாருக்கு தரிசனம் ஆவார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பவுலுக்கு தரிசனம் ஆகினா, பவுல் சுத்தமாக இருந்தார், அடிக்கடி தரிசனம் ஆகினே இருந்தார். எனக்கும் ஆண்டவர் தரிசனம் ஆகணுன்னா சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா பிசாசு உங்களுக்கு தரிசனம் ஆகினுக்கும், தேவையில்லாத காரியங்கள்லாம் தரிசனத்தில் வரும். அதெல்லாம் அப்போ ஏன்னா உங்கள் இருதயம் சுத்தம் இல்லாதனால அதெல்லாம் வரும். உங்கள் இருதயம் பர்ஃபெக்டாக நைட்டில் படுக்கும் போது உங்கள் ஆவி ஆத்ம சரீரத்தை ரத்தத்தினால் ஜலத்தினால் ஆவினால் கழுவப்பட்டு, அதாவது 1 படி, 1 கொரிந்தியர் 6:11 படி, எபிரேயர் 10:22 படி நீங்கள் ஆவி ஆத்ம சரீரத்தை சுத்த ஜலத்தினாலே ஆவியினாலே ரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி நீங்கள் படுத்தீங்கன்னா உங்கள் இருதயம் சுத்தமாக இருக்குது, ஆவி சுத்தமாக இருக்குது, சரீரம் சுத்தமாக இருக்கிறனால அப்பொழுது கர்த்தர் வருகிறார்னா நிச்சயமாக தரிசனத்தை பார்க்க முடியும். அதிக மூட்டை கட்டிக்கின்னு நீங்கள் பார்த்து தூங்கின்னு இருந்தீங்கன்னா தேவையில்லாத காரியங்களா தரிசனம் ஆவாரா? ஆக மாட்டார். இந்த தரிசனம் யாருக்கு ஆவறார் பாருங்க. அங்கே 1 யோவான் 3:2 மாணவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால், அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? அப்போ அவர் எப்படி இருக்கிறாரு? பிரியமானவர்களே, இப்போது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் நமக்கு வெளிப்படவில்லை. அல்லேலூயா. அடுத்த ஸ்டேஜில் இப்போ தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைனா என்ன? அவருடைய தகப்பனுடைய வேலையை செய்யணும். அதான் பிள்ளை. சும்மா பேருக்கு மட்டும் பிள்ளை இருக்க முடியுமா? அல்லேலூயா. பேருக்கு பிள்ளையாக இருந்தால் எப்படி இருப்பாங்க? உங்கள் பிள்ளைங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் செய்யாது இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு நிறைய சொத்து இருக்குது, புரியுங்களா? நிறைய சொத்து வச்சுன்னுக்கிறீங்க, ஆனால் உங்கள் பிள்ளை கீழ்ப்படிதே இல்லை. நீங்கள் மறிக்கும் போது சொத்து உங்கள் பிள்ளை மேலே ஏற்று போவீங்களா, வேறு யாரும் ஏற்று போயிடுவீங்களா? கீழ்ப்படியாத பிள்ளைக்கு என்ன பண்ண மாட்டீங்க? எழுத மாட்டாங்க, புரியுங்களா? அது யாரும் அன்னதானம் கூட கொடுத்துருவாங்க. அது மாதிரி ஆண்டவன் சொல்கிறாருன்னா, இப்போது நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க. எப்போது எப்படி இருக்கிறோம்? அவருடைய சித்தத்தின்படி நம்ம செய்துன்னு தான் அவருக்கு பிள்ளைகள், புரியுங்களா? அவருடைய அதிகாரம் நம்ம கொடுத்துருக்கிறாரு. பிசாசில் துரத்தணும், ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தணும், எல்லாருக்கும் முன்பாக நற்கிரியை செய்யணும், நற்சாட்சியாக ஜீவிக்கணும். பிசாசே நமக்கு என்ன பண்ண? சாட்சி கொடுக்கணும். இவங்க உன்னதமான தேவனுடைய குமாரர்கள், இவங்க உன்னதமான தேவனுடைய விசுவாசிகள் என்று பிசாசு சொல்லணும். அல்லேலூயா. இந்த உலக மனுஷன் நம்ம சொல்லணும் பார்த்து, அவங்க கிறிஸ்தவர்கள், அவங்க வாயை திறந்தா பரிசுத்த தவறு எதுவும் பேச மாட்டாங்க அப்படின்னு அந்த மாதிரி பேசணும். கிறிஸ்துவ என்றால் அவங்க கடன் வாங்கினாங்கன்னா கரெக்டாக கொடுத்துருவாங்க அப்படின்னு அவங்க சொல்லணும். அல்லேலூயா. ஒரு முறை நாங்கள் ஒரு கடைக்கு போயிருந்தோம் ஒரு பாத்திரங்களை வாங்கிறதுக்காக. 2 வீலரை வெளியே நிற்க வச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டோம், அங்கே உள்ளே போய் சாமான்லாம் வாங்கிட்டு அந்த ஓனர்கிட்ட போய் நின்றுக்கின்னு இயேசு பற்றி ஒரு 1/2 மணி நேரம் சொல்லிட்டோம். எவ்வளோ? ஒரு 1/2 மணி நேரம் சொல்லிவிட்டு வெளியே வந்து பார்த்தா என் 2 வீலர் காணோம். எவ்வளோ? 2 வீலர் காணாது போயிடுச்சு. அப்போ ஓனர்கிட்ட போய் மறுபடியும் நின்று இது மாதிரி 2 வீலர் காணுங்க ஐயா அப்படின்னோம். அவர் சொன்ன, நேற்று கூட ஒரு 2 வீலர் திருண்டு போயிட்டானுங்க. அப்போ நான் சொன்னேன் அவருக்கு, நான் என்னுடைய வேலைக்காக நான் இங்கே வரலை, நான் வந்து பொருளை வாங்கின பிறகு நான் உடனே போயிருந்தால் வண்டி அங்கே இருந்திருக்கும் இல்லை. நான் 1/2 மணி நேரம் உனக்கு இயேசு பற்றி சொல்லியிருக்கிறேன், என் வண்டி எங்கேயும் போயிருக்காது, திரும்பி உங்கள்கிட்ட கண்ணுக்கு முன்னாடி எடுத்து நிறுத்துகிறேன் பாரு அப்படி சொல்லிவிட்டு வெளியே வந்து எங்கள் மனைவி சொன்னேன், வீட்டில் யாருக்கும் சொல்லிவிடாது, ஃபோன் பண்ணி டக்குன்னு வண்டி காணாது போயிடுச்சுன்னு. நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருப்போம் அப்படின்னு பார்த்தா போலீஸ்காரன் எதுவுமே எங்கள் வண்டியை முன்னேறத்தில் விட்டு வச்சுருக்கிறான். நாங்கள் நடந்துக்கிட்டே போனால் முன்னாடி நின்றுக்குது வண்டி. சரி, உடனே கொண்டு வந்து அவருக்கு காட்டணும், அது பாருங்கள் எங்கள் வண்டி கிடச்சிச்சின்னு. அப்போ அவருக்கு ஒரு சாட்சி ஆச்சு, கிறிஸ்துவங்க
அவர் பேர் யோசுப்பட்டே சொல்லியிருந்தார். அவர் சொல்லிட்டும் போனார், வண்டி திருப்பி கிடைக்கும். அப்போது டெல்லியில் வந்து ஒரு டெஸ்ட்டுக்காக பரீட்சைக்காக போயிருந்தோம். அப்போது என் கூட ஒருத்தர் மதுரைக்காரர் வந்து என் கூட இருந்தார். அவர் பேர் வந்து வைரவன். நானும் 2 பேரும் ஒன்றா படுத்துனுப்போம், ஒன்றா படிப்போம், எல்லாம் செய்யணும் இருப்போம். திடீர்னு ஒரு நாள் ஆண்டவர் சொப்பனை கொடுத்தாரு. அவர் வந்து பரீட்சை எழுதுகிறாரு. அந்த பேப்பரில் 50க்கு 30 மார்க் வாங்குறாரு. கணக்கில் 10க்கு 0 வாங்குறாரு. நான் உடனே என்ன பண்ணிவிட்டேன், இன்னும் டெஸ்ட்டு வர்றது 1 மாதம் இருக்குது. அப்போ நான் உடனே அவருக்கு சொன்னேன், இது மாதிரி நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா அதில் ஃபெயில் ஆகிடுவீங்க, உங்கள் மார்க் 50க்கு 30 தான் வந்திருக்குது அப்படின்னு சொன்னேன். அவர் கொஞ்சம் கணக்கில் நல்லா ஃபாஸ்ட்டாக வேலை செய்வார். சரி, முழாண்டு பரீட்சை வந்தது. அவரும் உட்காந்தாரு, நானும் உட்காந்து எழுதணும். அவர் கணக்கு போடக்கூடாதுன்னு சொன்ன பாரு, அது கணக்கு அவர் போட்டார். போட்டு இப்போது ரிசல்ட்டு வரும்போது அப்போது இப்படி எல்லாம் போய் நாங்கள் உட்காந்துருந்தோம். அப்போ ஒரு பேரை கூப்பிட்டு நான் அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் கணக்கு போட்டிங்களான்னா கணக்கு போட்டு நல்லா இருந்தது அப்படின்னு. இல்லை, எங்கள் இயேசு எனக்கு வந்து சொல்லிட்டாரு, நீங்கள் கணக்கு போட்டால் 0 வாங்குவீங்க, மொத்தம் மார்க் 30 தான் வாங்குவீங்கன்னு சொல்லிட்டேன். இப்போ என்ன ஆச்சு, பேப்பர் வாங்கி வைரவன் கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு இருக்க சொல்கிறாங்க 50க்கு 30ன்றாங்க. அந்த 50 30 கரெக்டாக எனக்கு எப்போ காட்டினார், 1 மாதத்துக்கு முன்னாடி காட்டிட்டார். அந்த கணக்கில் 10க்கு 0 அப்படியே காட்டினது. அந்த பேப்பரில் எப்படி இருந்தால் அதே மாதிரி 1 மாதத்துக்கு முன்னாடி ஆண்டு காட்டினேன். யோசித்து பாருங்கள். அப்போ நம்ம ஒருத்தர்கிட்ட படுத்துருக்கும் போது நம்முடைய காரியம் என்ன பண்ணுறது, அவங்களுக்கு நம்ம யாருன்னு அவங்களுக்கு சொல்லும் போது இயேசு நம்மோடு இருக்கிறாருன்னு, அதுக்கு பிறகு நான் எதாவது சொன்னால் அவன் பயப்படுவார். ஏன்னா எது சொன்னாலும் இவர் என்ன பண்ணுது. அப்போ என் பேர் என்ன பண்ணிட்டாங்க, அந்த வேலை ஸ்தானத்தில் எனக்கு பேர் வந்து கடவுள்னு வச்சுட்டாங்க. அதுக்கு பிறகு என்ன வச்சுட்டாங்க, நான் எங்கன்னா போனால் கடவுள் வராரு, நம்ம தண்ணி அடிக்கக்கூடாது. அவங்க தண்ணி அடிச்சுன்னு போங்க. நேற்றுக்கு நான் போயிட்டுனா கடவுள் வராரு, என்ன பண்ணாதீங்க, தண்ணி அடிக்கிறதோட பாருங்கள், கடவுள் வர பயப்படு. இப்படி ஒரு 12 பேர் நாங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருந்தோம். புரியுங்களா? கடைசி வரைக்கும் நான் ஆயுத பூஜை காசு கேட்பாங்க, கடவுள்கிட்ட மட்டும் வாங்காதீங்க. ஏன்னா அவர் கொடுக்குற கோட்டா கூட அவர் வாங்குறதில்ல. அவர் அவ்வளோ உண்மையாக இருக்கிறார். எனக்கு மாதம்னா ஒரு 6 பாட்டில் கொடுப்பாங்க. அதை வாங்கி விற்றா ஒரு 2000 ரூபாய் கையில் கிடைக்கும். அல்லையா? இந்த 2000 ரூபாய் எனக்கு தேவையில்லை, நான் யாருக்கும் வாங்கி கொடுக்க மாட்டேன். என்னுடைய மிலிட்ரி கார்டில் வந்து க்ரோசரி மட்டும் வாங்கிப்பேன். ஆனால் அதில் என்ன வாங்க மாட்டேன், ஒயின் வாங்க மாட்டேன். அது கேன்சல் பண்ணிட்டேன் ஹெட் குவார்ட்டரில் போய். அப்போ அதெல்லாம் பார்த்தாங்க, இவ்வளோ உண்மையாக இருக்கிறாரு பாருங்கள். ஒரு 6 பாட்டில் வருது, வாங்கி அந்த 2000 ரூபாய் வாங்கினா பெட்ரோல் போட்டுக்கலாம் வண்டிக்கு, இல்லை வேறு ஏதாவது செல்ஃபோனுக்கு வேலை போட்டுக்கலாம், எல்லாமே எதனா செய்யலாம். அவர் என்ன பண்ணுறாரு, குடியை கெடுக்குன்னு அந்த வார்த்தைக்கு வசனத்தின்படி இவர் அப்படியே பேசுகிறாருன்னு சொல்லி அந்த ஆயுத பூசைக்கு 100 ரூபா வாங்க பாரு, என்கிட்ட மட்டும் வாங்க மாட்டாங்க. இப்படி வேலை ஸ்தானத்தில் இப்படியே சொல்லி பல சயின்டிஸ்ட் விஞ்ஞானிகளை ரட்சிப்புகளை என்ன தாண்ட கிருபை செய்தார். அல்லையா? டைரக்டர்களுக்கு போய் ஜெபிக்க உதவி செய்தார். பெரிய 4 லட்சம் 5 லட்சம் சம்பாதிக்கிறவங்களுக்கு போய் ஜெபம் பண்ண ஆரம்பிக்க கிருபை செய்தார். நிறைய ஆத்ம ஆதாயம் செய்ய வச்சார். புரியுங்களா? எப்படின்னா நம்ம அந்த இடத்துல தானியேலை போல இருக்கிறன்னு அந்த வசனம் சொல்லுது, நீ 3 வேளையும் ஜெபம் பண்ணு அப்படின்னு. இதெல்லாம் வந்து ஆண்டவரே செய்து கொடுத்தது நமக்கு. ஏன்னா என் பிள்ளையை கொண்டு போய் எங்கே வச்சா எனக்கு சாட்சியாக வாழ்வாங்கன்னு தெரியும். நம்ம சாட்சி இல்லை அப்படின்னா நம்மளை கொண்டு போய் வேலை மேலே வைக்க மாட்டார். நம்ம போய் பேசிக்கின்னு பித்தலாட்டம் பண்ணிக்கின்னு தேவனுக்கு கீழ்ப்படியாது இருந்தால் நம்மளை கொண்டு போய் வேலையை கொடுக்க மாட்டார் ஆண்டவர். நம்ம வேலை தேடி நிற்பது அவரே, சரியான வேலை கிடைக்காது. கிடைக்குமா? நீ ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தால், சபையில் நீ உண்மையாக இருந்தால், நீ ஆண்டவருடைய சத்தியத்தை நல்லா மேய்ந்து ஒரு நல்ல சீசன் ஆகினா உன்னை உடனே என்ன பண்ணுவார் ஆண்டவர், ஒரு வெளிநாட்டுக்கு அனுப்புவார். நீ அங்கே போய் என்ன பண்ணுவேன், அந்த வேலையை கொடுப்பார், அங்கே வேலை செய்வேன். கொஞ்ச நாளும் இருக்க நீ ஒரு பகுதி நேரம் ஊழியம் செய்வேன், ஒரு ஆத்ம ஆதாயம் செய்வேன், ஒரு சர்ச்சை கட்டுவேன். புரியுங்களா? அது ஏஜி சர்ச்சினுடைய கிளை சபையாக மாறும் அந்த வெளிநாட்டில். அல்லையா? அந்த விசுவாசம் உன்னோட டேக் ஓவர் பண்ணி ஒருமனப்படுவாங்க. ஏன்னா இங்கே உருவாகி இருக்கிற கர்த்தர் அதுக்கு அவனை வெளியே கொண்டு போகிறாரு. இல்லை இதே இடத்துல போனால் பெரிய இடத்துல வேலை இருக்காங்க கொடுப்பார். கொடுக்க மாட்டாரா? நம்ம எதுவுமே இல்லாத ஒரு வசனம் சொல்லத்துக்கு கூட நம்மளால் என்ன பண்ண முடியல. இயேசு பற்றி ஒரு வசனத்தை எடுத்து மற்றவங்க சொல்ல முடியாது இருந்தால் எப்படி கர்த்தர் அவர் நமக்காக இறங்க பாராட்டுவார்? புரியுங்களா? சும்மா சாதாரண ஒரு பூ எடுத்தால் கூட, அந்த பூ மல்லிப்பூ எடுத்தால் கூட அதில் ஒரு வாசனை வருது. பரவாயில்ல, அந்த பாருங்கள், அந்த மல்லிப்பூவில் ஆண்டவர் படைத்த மல்லிப்பூவில் என்ன வருது, ஒரு வாசனை வருது. ஆனால் ஆண்டவருக்காக பெற்றெடுத்த பிள்ளைங்களுக்குள்ளே சாட்சி வாழ்க்கை இல்லை. பாருங்கள், இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம சாட்சியின் வாழ்க்கை மிக அவசியம். ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம பிள்ளைகள் மத்தியில் சாட்சியாக இருக்கணும், கணவன் மனைவியில் சாட்சியாக இருக்கணும், உங்களுடைய உறவினர்கள் மத்தியில் சாட்சியாக இருக்கணும், உங்களுடைய உற்றார் உறவினர் மத்தியில் சாட்சியாக இருக்கணும். இப்படி தான் அந்த ஆத்மாக என்ன செய்ய முடியும், ஆதாயப்படுத்த முடியும். மலையிலையா? எங்கள் மாமனார் வந்து ஒரு விக்கிர ஆராதனைக்குள்ளே இருந்தாலும் அவர் சொல்கிறாரு,
அவர் என்ன சொல்கிறாரு, எப்படியாவது ஒரு 2 லட்சம் கொடுத்து வேலை வாங்கிக்கோ. என்ன சொல்கிறாரு, 2 லட்சம் கொடுத்து என்ன பண்ணிக்கோ, கவர்மெண்ட்டில் ஒரு வேலை வாங்கிக்கோ அப்படின்னார். நான் சொன்னேன், இயேசு உயிரோடு இருக்கிறாரு, ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டேன். அல்லேலூயா. இயேசு உயிரோடு இல்லை அப்படின்னா நான் 2 லட்சம் கொடுக்குறேன். அவர் ரட்சிக்கப்படாதவர், அவர் அந்த சிலையை மாதிரி அவர் தூக்கின்னு வருவாங்க சில நேரத்தில் விழாவில் பார்த்தீங்கன்னா. ஆனால் அவர் சொல்கிறார், எனக்கு நீங்கள் 2 லட்ச ரூபா கொடுத்தனா பண்ணிக்கோ, கவர்மெண்ட் ஏதாவது வேலை வாங்கிக்கோ அப்படின்னாரு. நான் சொன்னேன், இயேசு உயிரோடு இருக்கிறார். 5000 பேர் அப்ளிகேஷன் போட்டோம், ஒரே வேக்கண்ட்டு. ஆண்டவர் சொன்னார், எங்கேயோ நான் புறப்பட்டு எங்கேயோ ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி அப்படி போகும்போது ஒரு எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பர் வாங்கினேன். அவன் சொன்னால் அதை வாங்கினேன். இது அப்ளிகேஷன் எழுதி போடுனார். போட்டேன். புரியுங்களா? இன்ட்ரிவ் வந்தது, இன்ட்ரிவியூவில் ஃபெயில் ஆகிட்டேன். ஆனால் வேக்கண்ட் வந்து நிற்குது. அல்லேலூயா. அந்த 5000 பேர் என்ன தான் எடுத்தாங்க. யோசித்து பாருங்கள், ஃபெயில் ஆகிட்டு கூட எடுக்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? எனக்கு என்ன யோசித்தோன்னா, எவ்வளோ பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ரட்சிக்கப்படாது இருக்கலாம் வந்தவங்கள. ஆனால் அவருக்கு நீதிமான்கள். ரட்சிக்கப்பட்டவங்களாம் யார்? நீ விசுவாசத்தை நீ என்ன மாறிடுற, நீதிமானாக மாறுற. அவருடைய கண்கள் நீதிமானுக்கு தயவு உண்டாக்கிச்சு. அப்போ எனக்கு அந்த வேலையை கொடுத்தாரு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா குரூப் 4 எழுதி ஜூனியர் அசிஸ்டன்ட் கிளர்க் வந்தது. அதுக்கு பிறகு நான் போகவே இல்லை. அதுக்கு பிறகு ஒரு 4 வேலை வந்தது. எத்தனாவது வயசில் சொல்கிறேன்? 35வது வயசில் சொல்கிறேன். இது எத்தனாவது வயசு? 35ல் சொல்கிற வார்த்தை 2000 சொல்லுங்க எடுக்கிறேன். இதெல்லாம் ஏன் சொல்லுவேன்னா, இயேசு உயிரோடு இருக்கிறாரு, உன் தேவைகளை சந்திப்பார். நீங்கள் நினைக்கிறீங்க எனக்கு மட்டும்தான் செய்வார், உனக்கு செய்ய மாட்டார். அப்படி இல்லை, எல்லாருக்குமே செய்வார். அல்லேலூயா. அவர் இரக்கமுள்ள தேவன். ஆனால் அவருடைய சித்தத்தை நம்ம என்ன பண்ணோம்? உணரணும். ஒரு தப்பு செய்தால், ஐயோ நான் தப்பு செய்யிட்டேன், உணர்ந்துட்டேன், ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி உடனே ஆண்டுக்குள்ளே வந்துடணும். அதே பிடிச்சின்னு ஓடக்கூடாது. அல்லேலூயா. ஏன்னா நம்முடைய இருதயம் கடினப்பட என்ன ஆகும், சூடு வைக்க என்ன ஆகும், அந்த இடம் மறுத்து போயிடுச்சுன்னா அது பிறகு எவ்வளோ சூடு வச்சா என்ன ஆகாது. அது மாதிரி நம்ம இருதயத்தை கடினப்படுத்தி கடினப்படுத்தி விட்டோம்னா அது பிறகு நம்முடைய இருதயத்தில் என்ன சொன்னாலும் ஏறாது. அல்லேலூயா. அதனால தான் நம்ம எப்பவுமே என்ன பண்ணோம், உணர்வுள்ள ஒரு இருதயம் நமக்கு இருக்கணும். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்? சாட்சியும் ஜீவியம். இந்த சபையில் நீங்கள் இருக்கிறீங்க, கொஞ்ச நாள் தான் நம்ம இருக்க போகிறோம். இந்த 2050 வரும்போது எத்தனை பேர் இருப்பீங்க? இன்றைக்கி 2025, இப்போ எனக்கு 62, 25 வருஷம் கூப்பிட்டா 87. அல்லேலூயா. அவ்வளோ தொழில் போவதுக்கு சான்ஸ் இல்லை. இருந்தால் ஆண்டுடைய ஊழியம் 1 கோடி சீசரை உருவாக்கணும், இன்னும் கொஞ்சம் நாள் கொடுங்கன்னா கொடுப்பார். ஆனால் அதுக்கேற்ற பலன் இருக்குல்ல, சரீரத்தில் பலன் குறையும் இல்லை. ஊழியம் செய்யறதுக்கு அந்த 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 பலன் இருக்காது. ஆவி உற்சாகமாக இருக்கும், உட்காந்து என்ன பண்ணலாம், சோத்திரம் பண்ணின்னு இருக்கலாம். ஆனால் சரீரம் மூவ் பண்ணி ஓடணுமே. அப்போ 2050 வரும்போது இங்கே எத்தனை பேர் இருப்போம்? 2070 வரும்போது யாருமே இருக்க மாட்டோம் இங்கே இருக்கிறோம். அல்லேலூயா. அது பிறகு சர்ச்சுக்கு பாஸ்ட்டு வேறு யாருன்னா இருப்பார். அப்போ ஒரு வாழ்க்கை தான். ஆண்டவர் நம்மளை ரட்சித்துட்டார். நம்மோட ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி ஆதாயப்படுத்தி அதுக்காக ஜெபம் பண்ணி எப்படியாவது முட்டிக்காரனை போட்டு என்ன பண்ணோம், ஆத்மாக்களுக்காக ஜெபம் பண்ணோம். நம்முடைய கோல் என்ன? ஆத்மா. உங்களுடைய குறைகளை பார்த்து அவங்க ரட்சிக்கப்படாதபடிக்கு நீங்கள் அதுமாரி வாழ்ந்துடக்கூடாது. நீங்கள் ஆண்டவர் சாட்சி கொடுப்போம். கட்டாமல் நம்ம என்ன பண்ணுவோம், 2 கொரிந்தியர் 5:10 வாசித்து பாருங்கள். நம்ம எல்லாம் ஆண்டவராக இயேசுக்கிட்ட போய் நிற்க போகிறோம் ஒரு நாள். 2 கொரிந்தியர் 5:10. ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, நான் சரீரம்னா ஆத்மா, மாம்சம் சொல்லலை. சரீரன்றது முழு ஆவி ஆத்மா சரீரத்தான் சரீரன்னு வர ஆண்டவர். அல்லேலூயா. நாம் இந்த சரீரத்தில், ஆவியில், ஆத்மாவில், சரீரத்தில், மாம்சத்தில் நாம் என்ன செய்தோமோ அதுக்கு என்ன செய்யணும்? தக்க பலனை அடையும்படிக்கு நீ என்ன செய்தையோ அதுக்கேற்ற பலன் கர்த்தர் என்ன பண்ணுவார்? உனக்கு அப்போ தான் கொடுப்பார். அல்லேலூயா. நீ எதையுமே செய்யலை அப்படின்னா உன்னை கையும் காலை பிடித்து நரகத்தில் கொண்டு போய் போடுன்றார். போட மாட்டாரா? ஒருவன் ஆண்டவர் சமூகத்தில் வஸ்திரம் இல்லாத போய் நின்றுட்டான். ஆண்டவர் கேட்குற, எங்கப்பா அவன் கல்யாண வஸ்திரம் கேட்டால் அவன் பேசவே இல்லை. அவனை பற்றி ஆண்டவர் என்ன சொன்னார்? நம்ம சொன்னார், அவனை பரலோகத்துக்குள்ளே கொண்டு போகணும்னு சொன்னாரா? கையங்காலை கட்டி எங்கே போட சொன்னார்? மேலே போய் கீழே இறங்கி வரான் நரகத்துக்கு. யோசித்து பாருங்கள். அப்போது தக்க பலனை, நம்முடைய பலன் கூடவே போகும். தக்க பலனை அடையும்படிக்கு சொல்ல பாருங்கள். தீமைக்காவது நன்மைக்காவது, அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது.
தீமை செய்தால் தக்க பலன் அது கிடைக்கும், நன்மை செய்தால் பலன் கிடைக்கும். அல்லையா? அது யார்கிட்ட கிடைக்கும்? அங்கே நியாயசனத்திற்கு முன்பாக நம்ம போய் வெளிப்பட வேண்டும். புரியுங்களா? சரீரத்தில் நாம் நிற்க மாட்டோம். நம்ம எங்கே போய் ஆண்டோட சமூகத்தில் வெளிப்படுவேன்னு அர்த்தம்? ரெவலேஷன். அதாவது நம்ம போய் அங்கே நிற்போன்றது எப்படின்னா, அன்றைக்கி நிற்கும் போது அன்றைக்கி முன்னாடி பின்னாடி எதுவுமே இருக்காது. அல்லேலூயா. அங்கே ஆண்டோட சமூகத்தில் நிற்கும் போது கர்த்தர் நம்ம கணக்கு கேட்பார். நான் உனக்காக இதெல்லாம் செய்தேனே, நீ ஏன் எனக்காக இதெல்லாம் செய்யலை அப்படின்னு. அப்போ வேத வசனம் ஒரு நாளும் பொய் சொல்லாது. வேத வசனம் நமக்கு ஒவ்வொரு நாளும் நமக்கு என்ன பண்ண உணர்த்திக்கினே இருக்குது. இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த வசனத்தின்படி வாழ்ந்து காட்டணும். அதுக்கு தான் நம்ம ஆலயத்துக்கு வரோம். ஃபஸ்ட்டு நம்ம எப்படி இருந்தோம்? ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இஷ்டம் போல் வாழ்ந்தோம். ஆனால் ரட்சிக்கப்பட்டிருக்கு ஆண்டோடைய கண்ட்ரோலில் வந்துடுறோம். அது பிறகு ஒரு மேய்ப்பினுடைய அன்றுக்குள்ளே வந்துடுறோம். அது பிறகு நம்ம எப்படி வாழணும்? பரிசுத்தமாக வாழணும். பரிசுத்தத்தை கர்த்தர் எதிர்பார்ப்பார். உலக மக்கள் எதை எதிர்பார்க்குறாங்க? பரிசுத்தத்தை எதிர்பார்க்குறாங்க. அல்லேலூயா. நமக்குள்ளே இருக்கிற தாழ்மை, நமக்குள்ளே இருக்கிற நல்ல சுபாவங்கள், நமக்குள்ளே இருக்கிற சாட்சியின் ஜீவியம், இதெல்லாம் ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளே இருந்தால் தான் பெரிய எழுப்புதலே வரும். அல்லேலூயா. ஒரு கோபக்கார விசுவாசி மேலே ஆண்டவர் ஊற்றுவாராமா? ஒரு கோபக்காரனுக்குள்ளே பரிசுத்தாவி ஊற்ற மாட்டாரா? எழுப்புதலாவி ஒரு கோபக்கார விசுவாசி மேலே இறங்காதா? பாவம் செய்கிற ஒரு விசுவாசி மேலே ஆவியான ஊற்ற மாட்டாரா? எழுப்புதல் காலகட்டத்தில் ஊற்றுவாரா? வாசித்து பாருங்க. எபிரேயர் 6:6 வாசித்து பாருங்க. என்ன சொல்ற பாருங்க. மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புதலுக்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். அடுத்தது, எப்படியெனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து பாருங்க. தன்னிடத்தில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து அப்படின்னா வாரம் வாரம் ஆலயத்துக்கு வரும்போது உங்கள் மேலே அபிஷேகம் வந்துனே இருக்கும். அதான் மழை. ஆவியானுடைய மழை அடிக்கடிக்கு என்ன பண்ணுது? பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். அடுத்தது 8வது, முட்செடியும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாதாயும் சபிக்கப்படுகிறதுக்கு ஏற்றதுமாயிருக்கிறது, சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? தன்னுடைய அபிஷேகத்தை ஊற்றுகிறார். சண்டேல எல்லாம் நிற்கிறீங்க. சிலது என்ன பண்ணுது? நல்ல மரமாக இருக்குது. கர்த்தர் அந்த மரத்து மேலே என்ன பண்ணுறாரு? கனியை அபிஷேகத்தை ஊற்றுறாரு. கெட்ட மரம் நின்று கெடுக்குது. அது மேலே ஊற்ற மாட்டாரா? இப்போ ஒரே சபையில் ஒன்று முள் செடி கொடுக்குது, ஒன்று நல்ல செடி கொடுக்குது, நல்ல மரமாக இருக்குது, நல்ல கனி கொடுக்குது. இப்போ முள் செடி எப்படி வந்தது? முள் பூண்டுகள் முளைப்பிக்கிற நிலமும் தகாததாகவும் சபிக்கப்படுறதுக்கு ஏதுவாக இருக்கிறது, சுட்டரிக்கவே அதன் முடிவு. மழை பெய்யுது, முள் மரமாக இருக்குது, ஒரு பக்கம் ஆப்பிள் மரமாக இருக்குது. இப்போ மழை பெய்யும் போது முள் மரத்து மேலே பெய்யாதா மழை? இல்லை நல்ல மரத்து மேலே பெஞ்சிட்டு போயிடுமா? இப்போ ஆவியானவர் அப்படியே தான். இப்போ நீங்கள் நிற்கும் போது உனக்குள்ளே கோபம் இருக்குது, எரிச்சல் இருக்குது, கசப்பு இருக்குது, சிலவங்களுக்குள்ளே பரிசுத்தம் இருக்குது, சிலவங்களுக்குள்ளே நல்ல எண்ணெய் இருக்குதுன்னா அப்போ ஆவியனை ஊற்றும் போது இந்த கசப்புள்ள மேலே ஊற்ற மாட்டாரா? இந்த கோபம் உள்ளவர் மேலே ஊற்ற மாட்டாரா? எல்லார் மேலேயும் இறங்கும். ஒன்று முள்செடியாக மாறுது, ஒன்று நல்ல கனி உள்ள மரமாக மாறுது. புரியுங்களா? இப்போ முள்செடி மேலே ஊற்றும் போது கோபம் வளருமா குறையுமா? மழை பெய்யும் போது முள்செடி மேலே மழை பெய்யும் போது முள் மரம் செத்துருமா உடனே, இல்லை வளருமான்ற? அதை போல் ஆவியானவர் ஒரு பாவி மேலே ஊற்றும் போது அந்த பாவி பாவத்தில் வளருவானா? பாவி அவனை விட்டு விலகி போயிடுமா? பாவி மேலே ஆவியான ஊற்றுனா பாவம் அவனுக்குள்ளே பெருகுமா, இல்லை பாவம் அவனை விட்டு விலகுமா? இப்போ ஆண்டவர் சொல்கிறா பாருங்க. 7ஆம் வசனம் சொன்னார், எப்படி எனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து. அப்போ யார் குடிக்கிறது? நல்ல மரமாக பிடிக்குது, முள் மரம் குடிக்குது. அல்லையா? தண்ணீரத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வதிக்கப்படும். அடுத்தது, முட்செடிகளையும் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாதாயும் சபிக்கப்படுவதற்கு ஏற்றதுமாயிருக்கிறது. அப்போ 2 நிலத்து மேலே ஊற்றுகிறாரு. 2 நிலத்து மேலே ஊற்றுகிறாரு. அபிஷேகம் எல்லார் மேலே தான் இறங்கி வருமா வராதா? சொல்லுங்கம்மா. இப்போ சிம்சோன் மேலே அபிஷேகம் இறங்கி வந்தது, தாவீது மேலே இறங்கி வந்தது, சவுல் மேலே இறங்கி வந்தது. என்ன நடந்தது? அபிஷேகம் நடந்த பிறகு
தாவீது மேலே அபிஷேகம் இருக்கும்போது அவன் ஒரு தப்பான காரியத்தை செய்தானே இல்லையா? இன்னொரு மனைவி வீட்டுக்கு நம்ம தப்பான காரியத்தை செய்தானே இல்லையா? சிம்சோன் மேலே அபிஷேகம் இருந்தது, அவன் ஒரு தெளிலால் என்ற ஒரு வேசிக்கிட்டு போய் படுத்தானே இல்லையா? சவுல் மேலே ஆண்டவர் சொன்னார், அமலேக்கருடைய ஒரு ஆடு மாடு கூட என்ன பண்ணக்கூடாது, நீ கொண்டு வரக்கூடாது, எல்லாத்தையும் அழிக்கணும்னு சொன்னார். அவனை பண்ணால் ஏற்கனவே கழுதை தேடி வந்தவனுக்கு இவ்வளோ பெரிய மாடு நின்று ஒரு 30 லிட்டர் பால் கொடுக்குதுன்னா விடுவான் அவன்? மறுபடியும் அவன் சுபம் வேலைப்பட்டுச்சு. அல்லையா? இருக்கிற மாடெல்லாம் கொண்டு வந்து எங்கே வச்சுன்னுக்கிறான். சாமுவேல் கேட்குறேன்னா இது சத்தம் வருது வீட்டில்னு கேட்டால் அவர் சொல்கிறார், ஆண்டருக்கு பலி செலுத்துக்காக கொண்டு வந்திருக்கிறேன். அப்புறம் சொல்கிறாரு, மனுஷர்கள் என்ன பண்ணாங்க, என்னை ஏவினால அவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சிட்டு அப்படின்றாரு. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பலி செலுத்துன்னு சபையை என்ன பண்ண மூட்டி விட்டதுனால நான் பலி செலுத்திட்டேன் அப்படின்றாரு. யார் மேலே பழி போடுறாரு? விசுவாசிகள் மேலே பழி போடுறாரு. அப்போ அவங்க மேலே அபிஷேகம் இருந்தது. என்ன அபிஷேகம் இருந்தது? ராஜரீக அபிஷேகம் இருந்தது. என்ன அபிஷேகம்? சவுல் மேலே ராஜரீக அபிஷேகம், தாவீது மேலே ராஜரீக அபிஷேகம், புரியுங்களா? சிம்சோன் மேலே ராஜரீக அபிஷேகம் இருந்தது. ஆண்டவரை உணர்த்துகிற ஆவியான ஒருத்தருக்குள்ளே பாவம் இருக்குதுன்னா ஆவியான கண்டிப்பார், உணர்த்துவார். பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிற வேலை தான் ஆவியான ஒரு வேலை. ஆவியான என்ன பண்ண முடியாது? பாவத்தை அழிக்கக்கூடிய வல்லமை யாருக்கிட்ட இருக்கு? யார் சிலுவையில் போய் சுமந்து மக்களுக்காக ரத்தத்தை சிந்தினாங்களோ அவருக்கு தான் வல்லமை ஜாஸ்தி. ஆவியான உணர்த்துவார், இயேசு பாவத்தை அழிப்பார். பிசாசின் கிரிகளை அழிக்கும்படி இயேசு என்ன பண்ணார்? வெளிப்பட்டார். எங்காவது பைபிளில் பாவத்தை அழிக்கக்கூடிய வல்லமை ஆவியான செய்கிறாரா? ஆவியான உன்னை என்ன பண்ண பூஸ்ட் பண்ணுவார், உணர்த்துவார், கண்டிப்பார். இது பாவம், இது செய்யாதே, உணரக்கூடிய வல்லமை தருவார். அல்லேலூயா. நமக்குள்ளே ஆவி என்ன பண்ணுறாரு? உணர்த்துவார். இது மாதிரி கீழ்ப்படி, தேவ சமூகத்தை சீக்கிரமா கீழ்ப்படிந்து வா அப்படின்னு சொல்லுவார். அல்லேலூயா. இப்போ அனானியா சப்பேர் மேலே பரிசுத்த ஆவியான இருந்தாரே இல்லையா? அனானியா சப்பேரியான் மேலே பரிசுத்தாவி இருந்தாரா இல்லை அசுத்தாவி இருந்ததா? அனானியா சப்பேரியான் மேலே யார் இருந்தது? பரிசுத்தாவி இருந்தார். ஏன் அவங்க பாவத்தில் போய் விழுந்தாங்க? அனானியா சப்பேரில் ஏன் பாவத்தில் விழுந்தாங்க? ஆவியான உனக்குள்ளே இருக்கும்போது நீ உன் வீட்டுக்காரை திட்ட சொன்னார் ஆவியானவர். புரியுங்களா? மனைவி அடிக்கிறாங்க ஆவியான உனக்குள்ளே இருக்கும்போது. யார் அடிக்க சொன்னது? மனைவி அடிக்க சொன்னாங்க. ஆனால் ஆவியானவர் இருக்கிறாரு. உனக்கு மேலே ஆவியானவர் இருக்கிறா இல்லையா? ஆவியானவர் எப்பவுமே என்ன பண்ணுவார்னா, உனக்குள்ளே ஆவியானவர் இருந்தால் உணர்த்திக்கினே இருப்பார். அல்லேலூயா. ஆவியானவர் உனக்குள்ளே இருந்தால் 4 பேர் உன்னை திட்டினா என்ன பண்ணுவீங்க? உன்னை யாராவது உன்னை எதிர்த்து பேசுகிறாங்க, உனக்குள்ளே ஆவியானவரான்னு என்ன பண்ணுவார்? ஆவியானவர் உனக்குள்ளே ஆவியானவர் இருக்கும்போது உன்னை யாராவது சபிக்கிறாங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்போது ஆவியானவர் உனக்குள்ளே இருக்கும் போது உன்னை யாராவது சபிக்கும் போது அதை தாங்கக்கூடிய பலனை கொடுப்பார். அல்லேலூயா. அதை சகித்து கொள்ளக்கூடிய தன்மையை தருவார் ஆவியானவர். ஆவியானவர் எதுக்கு? சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுத்து சத்தியத்தை கற்றுக் கொடுப்பார். அல்லேலூயா. இந்த ஆவியானவர் உனக்குள்ளே இருக்கிறது எதுக்குன்னா, நீ ஆண்டவருக்குள்ள என்ன பண்ண, தவறு என்ன நல்லது கெட்டதுக்கு சுட்டி காட்டினே இருப்பார். இது கெட்டது இங்கே போகாதே, இந்த மனுஷன்கிட்ட போகாதே, இங்கே உட்காராதே, பரியாசக்கிட்ட என்ன பண்ணாதே, உட்காராதே, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் ஆலோசனை கேட்காதே, பாவிகளை இடத்துல என்ன பண்ணாது, உட்காராது என்று என்ன பண்ணுவார் ஆவியானவர் உனக்கு சுட்டி காட்டினே இருப்பார். பழைய ஏற்பாட்டில் ஆவியானவர் இருந்தாரே இல்லையா? இயேசு கிறிஸ்து வரத்துக்கு முன்னாடி ஆவியான ஜலத்தின் மேல் என்ன பண்ணார்? ஆதியாகத்தில் ஜலத்தின் மேல் அசைவாடினார். புரியுதுங்களா? அப்போது எல்லாருமேலே ஆவியானவர் இறங்கி வருகிறார். எல்லா பரிசுத்தமானுக்கு மேலே இறங்கி வந்தார். பரிசுத்தமாக வாழ்ந்து காட்டுறவங்க யார்? பழைய ஏற்பாட்டில் தானியேல், அப்புறம் யோசேப்பு, அப்புறம் தாவீது என்ன பண்ணார்? பரிசுத்தமாக வாழ்ந்தார். புரியுங்களா? வந்தார் இல்லைங்களா? ஒரு முறை தவறு செய்த பிறகு ஆவியனை உணர்த்திட்ட பிறகு உடனே என்ன பண்ணார்? தீர்க்கதரிசியே சொல்கிறாரு, நீ தான் இதை செய்துன்றாரு. அது வரைக்கும் அந்த ஆடு யாருன்னு அவருக்கே தெரியாது. அப்போ தீர்க்கதரிசி சொல்லும் போது தாவீது உணர அடைந்து தன் பாவத்தை அறிக்கை செய்தான்று சங்கீதம் 51 தாவீது செய்த எல்லா பாவங்களையும் அக்கிரமங்களையும் மீறுதலையும் மன்னியும் அறிக்கை செய்கிறான். புரியுங்களா? அப்போ மனுஷன் தான் நம்மளாம் யார்? நம்ம எல்லாம் யார்? மனிதர்கள். நமக்குள்ளே பாவ சரீரம் ஒட்டி இருக்குது. புரியுங்களா? இந்த பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பு குறித்தும் என்ன பண்ணுவார்? ஆவியானவர் கண்டித்து உணர்த்தும்படி அணுது என்ன பண்ணுவார்? உன்னோடு கூடவே இருப்பார். அல்லேலூயா. 2வது, உன்னை பரலோகம் கொண்டு போவதுக்கு ஆவியான சப்போர்ட் வேணும். எப்படி எலியாவை கர்த்தர் ஆவியான மேலே கொண்டு போகிறாரோ,
ஏனோக்கு எப்படி கொண்டு போகிறாரோ அதே போல் ஆவியானவர் இல்லாமல் போக முடியாது. அதே போல் ஆவியானவர் இல்லாமல் உன்னால் வேதத்தை வாசிக்க முடியாது, ஜெபிக்க முடியாது. உன் சுயநலத்தோடு வாசினா கொஞ்ச நேரம் தான் வாசிப்பேன், உன் சுயநலத்தோடு வாசினா கொஞ்ச நேரம் தான் பைபிள் படிப்பேன். ஆனால் ஆவியானவர் இருந்தாலும் மணிக்கணக்கில் படிப்பேன், மணிக்கணக்கில் ஆண்டவர் சமூகத்தில் உட்காருவேன், அதிகமாக ஆண்டவருக்காக கொடுப்பேன், நிறைய கொடுப்பேன், தாங்குவேன், நிறைய ஆண்டவருக்காக நிறைய நன்மைகளை செய்வேன். உன் மேலே யாராவது கண் போட்டு உன்னை ஏதாவது செய்ய நினச்சா விட ஆவி என்ன பண்ண திசை திருப்பி கொண்டு போயிடுவார் என்று 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் யோவான் 3:8 வாசிங்க. காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? காற்றானது என்ன தனக்கு இஷ்டமான இடத்துல என்ன பண்ணுது? வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது என்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் என்ன இடத்திற்கு போகிறது என்றும் உமக்கு தெரியாது. அல்லேலூயா. காற்று எங்கேருந்து வருது எங்கே போகுதுன்னு யாருக்குன்னா தெரியுமா? காற்று எங்கேருந்து புறப்பட்டு வருது எங்கே போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. அதே போல் தான் உனக்குள்ள ஆவியானவர் இருந்தான்னா நீங்கள் எங்கே போகிறீங்க, நீங்கள் இறங்க வரணும் யாருக்குமே இந்த உலகத்தில் மனுஷனுக்கு யாருக்குமே தெரியாது. அல்லேலூயா. அதான் சொல்கிறார் பாருங்கள், அங்கே சொல்கிறார் பாருங்கள், ஆவினால் பிறந்த எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். அப்போ நீ ஆவியன் உனக்குள்ளே இருந்தால் நீங்கள் நாளைக்கு எங்கே இருப்ப அப்படின்னு ஆவியன் உனக்கு கொண்டு போவார். திடீர்னு வீட்டில் தான் உட்காந்துப்பேன், டக்குன்னு நாடு சொல்ல ஜபத்துக்கு போகணுவார், டக்குன்னு எழுப்பி ஒரு சுவிசேஷ அறிவின்னுவார். நீ ஆயத்தமாக இருந்தால் தான் அந்த வேலை செய்ய முடியும். நீ தூங்கின்னு இருந்தால் ஆவியானை பேசும்போது அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னா ஆவியனை உன்ட்டு என்ன பண்ணுவார்? விலக மாட்டார், உனக்குள்ளே தான் இருப்பார். நீ ஆண்டோடைய வார்த்தை கீழ்ப்படியாதனால அவர் அமைதியாகிடுவார். உனக்குள்ளே இருக்கிற ஆவியன் எப்போ போவார்னா உனக்கு மரணம் சந்திக்கிற அன்றைக்கி தான் வெளியே போவார். அது வரைக்கும் என்ன பண்ணுவார்? இயேசுக்கு மரணம் சந்திக்கும் போது தான் ஆவியான் வெளியே வந்தார். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனத்தில் ஆவியான் இறங்கி வராரு. அது பிறகு எப்போ போனார் ஆவியானவர்? அவர் விட்டுனா மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு என்ன பண்ணுறாரு? மரிக்கும் போது ஆவியானவர் வெளியே போயிடுறாரு. புரியுங்களா? அது பிறகு எப்போ வராரு? அவர் உயிர்த்தெழுந்த மாதிரி வந்துடுறாரு. அல்லேலூயா. அதே போல் நமக்கு என்ன பண்ண மரணம் அறிந்ததுக்கு ஆவியன் நமக்குள்ளே உதவி செய்வார். ஆனால் நீ ஆவியனுக்கு கீழ்ப்படியில் உணர்த்தும் போது கீழ்ப்படியில் உன் இருதயத்தை கடினப்படுத்திக்கிற நீ உன்னுடைய மாம்சத்தின் ஆவியும் ஆவியனும் போராடி கொண்டே இருக்கும். ஆவியனும் ஒரு பக்கம் போராடுவார், நீ உன் மாம்ச ஆவியினால் போராடுவேன். ஆவியன் சொல்ல போய் ஜெபம் பண்ணுவார், மாம்ச ஆவி சொல்லுது போய் படுத்து தூங்கணும். அல்லேலூயா. ஆவியன் சொல்ல நேரத்தோடு போயிட்டு சர்ச்சுக்கு அப்படின்வார். மனுஷன் ஆவின சொல்ல அதெல்லாம் பார்த்துக்கலாம், பாஸ்ட்டு தானே, அவர் தான் நம்மை போல் ஆள் தானே, நம்ம சொன்னக்கு ஏற்றுப்பார் அப்படின்ட்டுருவாங்க. அல்லேலூயா. நம்மளே ஒரு சர்க்கிளில் வந்துடுவோம். அதனால தான் சொல்கிறா பாருங்கள், அங்கே 1 கொரிந்தியர் 2:11 சொல்கிறாரு, மனுஷனு உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷர் குறைவுகளை அறிவான்? மனுஷனுடைய ஆவி மனுஷன் குறித்தே அறியும். அப்படியே போல தேவனுடைய ஆவி அன்றி ஒருவனை தேவனுக்குரிய அறிய மாட்டான். தேவனுக்குரிய ஆவி இருந்தால் உனக்குள்ளே தேவனுக்குரிய காரியங்களை நீங்கள் அறிவீங்க. அப்போ தேவ ஆவியான உனக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. செய்வாரா செய்ய மாட்டாரா சொல்லுங்கள். அப்போஸ்தலர் 2:2 சொல்லுகிறது, அப்போது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாக ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதை நிரப்பிட்டு அப்புறம் காற்று போல் ஆவியான வருவார். உன் வேலை வந்து இறங்குது பாருங்கள். ரட்சிக்க போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு முறை நான் 12-13 வயசு இருக்கும். எத்தனை வயசு? 12-13 வயசு இருக்கும். அப்போ அந்த சினிமாக்கெல்லாம் போயின்னு வந்து நிற்போம். அப்போ போயிட்டு வந்தேன் வீட்டில் நைட்டில் வந்து ஒரு மணிக்கு படுத்தேன். நான் படுத்து ஒரு 5 நிமிஷம் ஆன பிறகு என் மேலே ஒரு ஆவி வந்து அமுத்துது. எனக்கு தெரியுது அது எப்படி அழுத்துது. வாயை திறந்து பேச முடியல, கத்துறா, வாயிலேருந்து சத்தம் வர மாட்டேது. 13 வயசு 14 வயசை சொல்கிறேன் நான் இது, புரியுங்களா? அப்போ நான் வந்து படுக்கும்போது எத்தனை மணிக்கு 1 மணி இருக்கும். அந்த ஆவி நம்ம மேலே வருது. இப்போ வந்து ஆவியால் என்ன பண்ண முடியாது, நம்ம மேலே வரவே முடியாது. ஏன் வர முடியாது? நமக்குள்ளே வரத்துக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா ஆவியன் உள்ளே இருக்கிறாரு, இயேசு உள்ளே இருக்கிறாரு. உன்னை நடத்துகிறவர் உன்னை நடத்தி கொண்டே போவார். அல்லேலூயா. ஆனால் உன்னை தூண்டுவான் பிசாசு. நீ இடம் கொடுத்தனா தூண்டிடுவான். பாவத்துக்கு உனக்கு இடம் கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுவான்? தூண்டுவான். அதாவது தான் ஆண்டவன் சொன்னார், பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். பிசாசு தந்திரம் உள்ளவன், அவன் ஏமாற்றுகிறவன், உன்னை ஏமாற்றுவான். அப்போ தந்திரனா என்ன? வசனம் பேசி கொண்டிருக்கும் போது நீ பாண்டு பேசினுக்கிற பாரு, அப்போ பிசாசு ஒன்று தொட்டுக்கிறான்னு அர்த்தம். பைபிள் படிக்கும்போது செய்தி கொடுக்கும்போது அந்த செய்தி நீ கேட்காம போன் எடுத்துன்னு வெளியே போகிறேன்னா அதுக்கு பேர் என்னது? பிசாசு உன்னை தொட்டுட்டான். பிசாசு ஆண்டருக்குள்ளே நீ இருக்கிற, இப்போ ஃபோன் எடுத்துன்னு வெளியே போகிற.
அதுக்கு பேர் என்னது? தந்திரம். நீ உட்காந்துனே இருந்து தூங்கினே இருப்ப, அதுக்கு பேர் என்னது? தந்திரம். புரியுங்களா? உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக தான் வஞ்சிப்பான். ஏவாளை எப்படி வஞ்சித்தான்? கொஞ்சம் கொஞ்சமாக வஞ்சிக்கப்பட்டு பாவத்தில் விழுந்துட்டாங்க. புரியுங்களா? அப்போ ஒரு பிசாசு எடுத்த பிறகு டக்குன்னு என்ன பண்ண மாட்டான்? மூட்டை கட்டி மேலே வைக்க மாட்டான், இந்த வச்சுக்க என் மூட்டை அப்படின்னு. உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை வஞ்சித்து உன்னை பாவத்தில் தள்ளி விட்டுருமா. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, சபையில் நீங்கள் என்ன பண்ணிக்கணும்? ஜெப வீரர்கள், யுத்த வீரர்கள் எழும்பணும். என்ன வீரர்கள்? எல்லாம் எழுந்து அப்படியே நில்லுங்க பார்க்கலாம். சபையில் வந்து என்ன பண்ணியிருக்கணும்? ஒரு ஜெப வீரர், யுத்த வீரர்களை எழுப்ப வேண்டியது யாருடைய கடமை? நீங்கள் எல்லாம் என்னவாக இருக்கணும்? சபையில் ஜெப வீராங்கனைகளாக, வீரர்களாக இருக்கணும். அதே போல் பெண்கள் வந்து தனியாக ஒரு ஜெபக்கூடு இருக்கணும். அல்லேலூயா. நான் ஆதியில் பார்த்தேன், ஆரம்ப காலகட்டத்தில் வந்து போகும்போது நீங்கள் குழு கூடக்காக ஜெபம் பண்ணிங்க. எத்தனை பேர் ஞாபகம் இருக்குது? நான் ஃபஸ்ட்டு முறை வரும்போது நீங்கள் நிறைய சத்தியத்தை கேட்டு நல்ல ஜெபத்தில் வளர்ந்து நம்ம குரூப்பாக என்ன செய்வோம்? நீங்கள் குழுவாக ஜெபம் பண்ணிங்க. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? ஆரம்ப காலகட்டத்தில். இப்போ அந்த ஜெபம் இருக்குதா? இல்லை. மறுபடியும் என்ன பண்ணணும்? இப்போது இந்த 24 மணி நேரத்துக்கு பிறகு மறுபடியும் பெண்கள் என்ன பண்ணோம்? ஐக்கியமாய் கூடி ஒருமனப்பட்டு ஜெபிக்கணும். எதுக்கு ஜெபிக்கணும்னா, இப்போ உங்களுக்கு முன்னாடி பின்னாடி வலது பக்கத்தில் ரட்சிக்கப்படாத குடும்பம் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஜெபம் பண்ணி என்ன பண்ணோம்? நீங்கள் ஒன்றாக சேர்ந்து இதுக்குன்னு ஒரு டைம் எடுத்து என்ன பண்ணோம்? நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா அதை கர்த்தர் ஆதரிப்பார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, பெண்கள் என்ன பண்ணியிருக்கணும்? ஒன்றாக சேர்ந்து ஐக்கியமாக ஜெபிக்கணும். ஆண்களிலும் என்ன பண்ணோம்? ஒரு சின்ன குழுவாக இருந்து ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஆண்கள் ஒன்றாக ஐக்கியப்பட்டு அவங்க ஒரு குழுவாக மாறணும். அதே போல் சுவிசேஷ பணி என்ன பண்ணணும்? உங்களுக்கு முடிந்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ண, ட்ராக்ஸுக்கு ஒழியுமோ இல்லை நீங்கள் வாயை திறந்து மற்றவங்க இயேசு பற்றி சொல்கிறது, வீடுகளை சந்திக்கலாம். எத்தனோ பேர் கண்ணீரோடு இருக்கிற குடும்பங்கள் இருக்கிறது. அந்த குடும்பத்துக்கு போய் நீங்கள் இயேசு பற்றி சொல்லலாம். அல்லேலூயா. இப்படி அவங்களுடைய மேய்ப்பருக்கு எல்லாவற்றையும் உத்தரவாதம் பண்ணுகிறபடியினால் எல்லாவற்றையும் உங்கள் மேய்ப்பரிடத்தில் நீங்கள் பெற்றுக்கொண்டு போகணும். கீழ்ப்படியணும். அப்படியே என்ன பண்ணோம்? அப்படியே நான் இங்கேயே இருக்கிறேன் அப்படி இல்லை. எல்லாவற்றிலும் சொல்லுங்கள், ஐயா நான் கேட்குறேன், நீங்கள் சொல்லுங்கள், நான் கேட்குறேன், நான் என்ன செய்யணும், என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் செய்கிறேன் அப்படின்னு நீங்களே வாலண்டரியாக வந்து கேட்டு சபையை வளர்ச்சிக்குள்ளே எல்லாமே பகிர்ந்து கொள்ளணும். அல்லேலூயா. இப்போ எல்லாம் கரங்களை உயர்த்தி தலைமையில வச்சு கொஞ்ச நேரம் எல்லாம் வாயை திறந்து, ஆண்டவரே இந்த 2 நாள், இந்த 24 மணி நேரம், இந்த 8 ஜாமத்தில் வந்த ஆண்டவரே நிறைய வார்த்தைகளை எனக்கு கொடுத்தீரப்பா. என் மேல் மனம் இறங்கி என் தலைமையில் நான் கரத்தை வச்சிருக்கிறேன். உங்களுடைய அபிஷேகத்தை இப்போது எனக்கு ஊற்றுங்கன்னு கேளுங்க. எல்லாம் தலைமையில் கை வச்சு, ஆண்டவரே உங்களுடைய அபிஷேகத்தை, உங்களுடைய வல்லமை ஒரு நிமிடம் இறங்கி வரட்டும். கேளுங்க. நான் உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன், உங்களுடைய சித்தத்தை செய்வேன், உங்களுடைய சீசனாக இருப்பேன், உமக்கு ஜாமக்காரனாக இருப்பேன், உமக்கு நான் யுத்த வீரனாக இருப்பேன், நல்ல ஒரு சீசிகளாக இருப்பேன், நான் நல்ல ஒரு குணசாலியான ஸ்திரியாக இருப்பேன், நான் நல்ல ஒரு மூப்பராக இருப்பேன் என்று நீங்களே வாய் திறந்து சொல்லுங்கள். ஒரு நிமிடம் சொல்லுங்கள். ஆண்டவரே என் மேல் மனம் இறங்கும் அப்பா. ஆண்டவரே என் சபையில் வர தடப்பட்டவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே நாங்கள் எல்லாம் ஒருமனப்படணும், ஐக்கியப்படணும், உங்களுடைய ராயத்தை கட்டி எழுப்பணும். அடுத்த ஒரு 24 மணி நேரம் பிரேயர் வரும்போது சபையில் இருக்கிற அத்தனை பேருமே நம்ம என்ன பண்ணோம்? அந்த 24 மணி நேரத்திலையும் ஒரு அபிஷேகத்தை பெற்று ஆண்டவருக்காக எழும்பி பிராசிக்கிற ஒளியை போல நீங்கள் என்ன பண்ணணும்? எழும்பணும். எல்லாம் அதுக்காக அர்ப்பணிக்கணும். மாதமோ ஒரு 3 மாதமோ இல்லை 4 மாதம் பொறுத்து மறுபடியும் ஆண்டவர் சந்திக்கிற நாட்கள் வரும்போது ஒரு 24 மணி நேரத்தில் என்ன செய்யணும்? நம்ம இன்றைக்கி ஆப்சண்ட் ஆகிட்டோட பரவாயில்லை. இனிமேல் வரப்போகிற நாட்களில் உங்களோடு இருக்கிற எல்லாரையும் அழைத்து கொண்டு வந்து புதிய ஆத்மாக்களை கொண்டு வரணும். அதுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். ஜெபம் பண்ணி கர்த்தர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே நான் அடுத்த மாதம் எங்கள் சபையில் ஒரு 12 மணி நேரம் ஜெபம், நான் அதுக்காக நான் என் பிள்ளைகள் குடும்பங்கள் எல்லாம் போகணும். அந்த நாளில் லீவு கிடைக்கணும், என் பிள்ளைகளுக்கு லீவு கிடைக்கணும். நானும் வீட்டில் அமைதியாக என்ன செய்யணும்? என் கணவர் எதுக்கும் போவதுக்கு தடை இருக்கக்கூடாது. நாங்கள் எல்லாம் குடும்பத்தோடு போகணும். ஒரு 24 மணி நேரம் தேவ சமூகத்தில் உட்காந்து ஒரு அற்புதங்களும் அடையாளங்களும் அதிசயங்களும் கர்த்தர் நம்மை ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர்ச்சியில் இன்னும் அதிகமாக நம்ம வளர்ந்து பெருகுவதற்கு, நம்முடைய சுபாவங்கள் அழிவதற்கு, பரிசுத்தத்தை மேல் இன்னும் பரிசுத்தம், நீதிக்கு மேல் இன்னும் நீதி, தேவனுக்கு வைராக்கியமுள்ள பிள்ளைகளாக, தேவனுக்கு நல்ல போர் சேவகனாக, ஒரு நல்ல யுத்த வீரனாக, நல்ல ஒரு சீசனாக, நல்ல ஒரு ஜாமக்காரனாக தேவனுக்கு கீழ்ப்படிந்து நம்ம நடப்பதற்கு கர்த்தர் நம்மளை இறக்க முடியாது. நம் கரங்களை தட்டி தேவ நாமத்தை மிகப்படுத்துமா. சோத்திரம் 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 சோத்திரம். எல்லாம் வாயை திறந்து ஒரு 2 பேர் ஆண்டவருக்காக ஒரு சுருக்கமாக ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம்.
ஆண்டவரே இந்த 2 நாள் இந்த 24 மணி நேரத்தில் கர்த்தர் எங்களோடு பேசின காரியங்களுக்காக நன்றி சொல்லி ஆண்டவருக்காக ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே நான் இப்போ ஜெபம் பண்ணுறேன். யாராவது வாயத்திறந்து ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம் சுருக்கமாக. கேட்ட வார்த்தைகள் எங்கள் இருதயங்கள் ஆண்டவரை கிரியை செய்யட்டும். அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆண்டவரை பரிசுத்தப்படுத்துங்க. உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள அப்பா எப்பொழுதும் நீர் இருக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை விட்டு விலகாதிருக்க என் தேவாதி தேவன் எப்பொழுதும் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துங்க. வேதத்தை அதிகமாய் வாசிக்க ஜெபிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. அப்பா, ஊழியக்காரருக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்கள் இருதயங்களை திறந்தருளுங்கப்பா. உம்முடைய கரத்தில் நாங்கள் எங்கள் சபை மக்கள் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வராதவங்களையும் கூட ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி. எங்களை ஆண்டவரே இந்த இடத்துல கூட்டி சேர்த்ததற்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன்ல நல்ல பிதாவே, ஆம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஆண்டவரே, உமக்காக எல்லாம் சோத்திரம். சேவகனா சீசனா இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. தகப்பனே ஆண்டவரே, அப்பா கேட்ட சத்தியத்தின்படி ஆண்டவரே, அப்பா வசனத்துக்கு ஆண்டவர் கீழ்ப்படி ஆண்டவர் ஒப்புடுக்கிற ஆண்டவரே, ஆவியானவர் கீழ்ப்படி ஒப்புடுக்கிற ஆண்டவரே, ஒரு உணர்வுள்ள இருதயங்கள் தருவீராக ஆண்டவரே. அப்பா தினந்தோறும் எங்களோட பேசுவீராக ஆண்டவரே. ஆவியானவர் மரண பரியந்த எங்களோடு இருந்து ஆண்டவர் நடத்துகிற தேவனே, அப்பா எங்களோட இருந்து உணர்த்துவீராக ஆண்டவரே. நாங்கள் நீர் உணர்த்துற காரியத்தை கீழ்ப்படி ஒப்பொடுக்கிற ஆண்டவரே, சபையோட ஆண்டவர் இணைந்து ஜபத்திலே ஆண்டவரே, அப்பா ஆண்டவர் தொடர்ந்து உங்களை ஆண்டவரே அப்பா தொடர்ந்து பின்பற்ற உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா உங்களுக்கு சாட்சி உள்ள ஜீவியம் வாழ உதவி செய்யுங்க ஆண்டவரே. தகப்பனே, இந்த 24 மணி நேரத்துக்கு அப்புறம் ஆண்டவரே பெரிய ஒரு மாற்றம் எங்களுக்குள்ள உண்டாகணும், குடும்பத்தில் உண்டாகணும் ஆண்டவரே, சபைகளில் உண்டாகணும் ஆண்டவரே, சமுதாயத்தில் உண்டாகணும் ஆண்டவரே. கேட்ட சத்தியெல்லாம் எங்களுக்குள்ள கிரியை செய்யட்டும். அப்பா வார்த்தைகள் பெருகட்ட ஆண்டவரே. நாங்கள் விசுவாசத்தோட ஆண்டவரே அப்பா உங்களுடைய வார்த்தை கேட்டதெல்லாம் இருதயத்தில் ஆண்டவர் கிரியை செய்யட்டும். இதை எழுதினதெல்லாம் திருப்பி பார்க்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீர் இன்னும் எங்கள்கிட்ட பேசுங்க ஆண்டவரே. இன்னும் உம்முடைய சாயல்ல மறுரூபப்படுத்துங்க ஆண்டவரே. உம்முடைய கரத்துல ஒப்போடுக்கிற ஆண்டவரே, இயேசுவின் மூலமாய் பிதாவே, ஆமென். ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, அன்பினாவியே, அன்பினாவியே, அபிஷேகம் இன்று தாருமே. அன்பினாவியே, அன்பினாவியே, அபிஷேகம் இன்று தாருமே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, அன்பினாவியே, அன்பினாவியே, அபிஷேகம் இன்று தாருமே. அபிஷேகம் இன்று தாருமே. பாத்திரம் நிறைவு வழிய வேண்டுமே, கண்மலை தடாகமாக வேண்டுமே. பாத்திரம் நிறைவு வழிய வேண்டுமே, கண்மலை தடாகமாக வேண்டுமே. கற்பாறை நீருற்றாக வேண்டுமே, வரப்புகள் யாவும் தனிய வேண்டுமே. கற்பாறை நீருற்றாக வேண்டுமே, வரப்புகள் யாவும் தனிய வேண்டுமே. பாடுவோம். ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, அன்பினாவியே, அன்பினாவியே, அபிஷேகம் இன்று தாருமே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, அன்பினாவியே, அன்பினாவியே, அபிஷேகம் என்று தாருமே. நடத்தின் மேல் அசைவாட வேண்டுமே, நடத்தின் பாவம் உணர்த்த வேண்டுமே. நடத்தின் மேல் அசைவாட வேண்டுமே, நடத்தின் பாவம் உணர்த்த வேண்டுமே. ஒழுங்கின்மை மாற வேண்டுமே, பெருமை நிறைவாக வேண்டுமே. பாடுவோம். ஒழுங்கின்மை மாற வேண்டுமே, பெருமை நிறைவாக வேண்டுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, அன்பினாவியே, அன்பினாவியே, அபிஷேகம் என்று தாருமே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே,
அன்பினாவியே அன்பினாவியே அபிஷேகா என்று தாருமே. உள்ளத்தில் ஆறுதல் வேண்டுமே, வாழ்விலே மாறுதல் வேண்டுமே. உள்ளத்தில் ஆறுதல் வேண்டுமே, வாழ்விலே மாறுதல் வேண்டுமே. ஊழியத்தில் எழுப்புதல் வேண்டுமே, வாழிடங்கள் அரண்மனையாகவே. ஊழியத்தில் எழுப்புதல் வேண்டுமே, வாழிடங்கள் அரண்மனையாகவே. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே, அன்பினாவியே அன்பினாவியே அபிஷேகம் என்று தாருமே. அன்பினாவியே அன்பினாவியே அபிஷேகம் என்று தாருமே. ஆவிலே அக்கினி வேண்டுமே, உள்ளத்திலே ஜீவ நதி ஓடவே. ஆவிலே அக்கினி வேண்டுமே, உள்ளத்திலே ஜீவ நதி ஓடவே. பெருங்காற்று முழக்கம் வேண்டுமே, இறக்க வேண்டாம் அசைய வேண்டுமே. பெருங்காற்று முழக்கம் வேண்டுமே, இறக்க வேண்டாம் அசைய வேண்டுமே. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே, அன்பினாவியே அன்பினாவியே அபிஷேகம் என்று தாருமே. அபிஷேகம் என்று தாருமே, அபிஷேகம் எப்ப தாருமே. அபிஷேகம் என்று தாருமே, பாடுவோம். அபிஷேகம் எப்ப தாருமே. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே, அன்பினாவியே அன்பினாவியே அபிஷேகம் என்று தாருமே. அபிஷேகம் எப்ப தாருமே, அபிஷேகம் எப்ப ஊற்றுமே. அபிஷேகம் என்று தாருமே, அபிஷேகம் என்று தாருமே. அபிஷேகம் எப்ப தாருமே, அபிஷேகம் எப்ப தாருமே. அபிஷேகம் எப்ப தாருமே. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே, அன்பினாவியே அன்பினாவியே அபிஷேகம் என்று தாருமே. எல்லா கரங்களை தட்டி. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே, அன்பினாவியே அன்பினாவியே அபிஷேகம் என்று தாருமே. அன்பினாவியே அன்பினாவியே அபிஷேகம் என்று தாருமே. அன்பினாவியே அன்பினாவியே அபிஷேகம் என்று தாருமே. பெற்றுகள் பெற்றுகள் பெற்றுகள். அன்பினாவியே அன்பினாவியே அபிஷேகம் என்று தாருமே. அபிஷேகம் என்று தாருமே. அபிஷேகம் இப்ப தாருமே. அபிஷேகம் இப்ப ஊற்றுமே. அபிஷேகம் என்று தாருமே. எல்லா கரங்களை தட்டி. ஆண்டவரே உம்முடைய ஆவியை என்மேல் ஊற்றுங்க. ஒரு அன்பின் ஆவி ஊற்றுங்கப்பா, என்மேல் ஊற்றி அனுப்புங்க. ஆண்டவரே என் பிள்ளையை நேசிப்பதற்கு, என் கணவனை நேசிப்பதற்கு, என் சத்துருக்களை நேசிப்பதற்கு, என் வீட்டாரை நேசிப்பதற்கு, என்னை சபிக்கிறவர்களை நேசிப்பதற்கு எனக்கு ஒரு அன்பின் ஆவியை ஊற்றி என்னை நிரப்பி அனுப்பும் ஆண்டவரே. ரோமர் 5 என்று சொல்கிறது, அன்பின் ஆவி உன் இருதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறபடியினால் ஆண்டவரே அன்பின் ஆவியை எனக்குள் நிலைத்திருக்க பண்ணுங்கப்பா, என் மேல் ஊற்றி என்னை அனுப்புங்க ஆண்டவரே என்று யார் கதறி கதறி கேட்கிறீர்களோ அந்த கதறின் சத்தத்தை கர்த்தர் கேட்டு உன்மேல் ஒரு அன்பின் ஆவியை இப்போது ஊற்றுகிறவரா இருக்கிறார், இப்போது நிரப்புகிறவரா இருக்கிறார், இப்போது உண்மையிலே இறங்கி வருகிறது. ஓ ரிகரபாலா ஷக்கலா திரிகரபா. ஹalleluya ஹalleluya
ஹalleluya. அன்பின் ஆவியானவர் உன்னை நிரப்புகிறார், உன்னை நிரப்புகிறார். எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரே என்மேல் இறங்கி வாங்க, என்மேல் இறங்கி வாங்க, என்னை நிரப்பி அனுப்புங்க, என் பாத்திரம் நிரம்பி வடிட்டோம். ஹalleluya, 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 ஹalleluyaன்னு கேளுங்க. ஹalleluya. Thank you Jesus. நன்றி. இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவே. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவே. அல்லேலூயா ஆமீன், அல்லேலூயா, அல்லேலூயா ஆமீன், அல்லேலூயா, அல்லேலூயா ஆமீன், அல்லேலூயா, அல்லேலூயா ஆமீன், அல்லேலூயா. சமாதானம் தந்தாரேசு, எனக்கு சமாதானம் தந்தாரேசு, சமாதானம் தந்தாரேசு, எனக்கு சமாதானம் தந்தாரேசு. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவேன். துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவேன். அல்லேலூயா ஆமீன், அல்லேலூயா, அல்லேலூயா ஆமீன், அல்லேலூயா, அல்லேலூயா ஆமீன், அல்லேலூயா, அல்லேலூயா ஆமீன், அல்லேலூயா. புது வாழ்வு தந்தாரேசு, எனக்கு புது வாழ்வு தந்தாரேசு, புது வாழ்வு தந்தாரேசு, நமக்கு புது வாழ்வு தந்தாரேசு. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவேன். துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவேன். அல்லேலூயா ஆமீன், அல்லேலூயா, அல்லேலூயா ஆமீன், அல்லேலூயா, அல்லேலூயா ஆமீன், அல்லேலூயா, அல்லேலூயா ஆமீன், அல்லேலூயா. விடுதலை தந்தாரேசு, எனக்கு விடுதலை தந்தாரேசு. பாடுவோம். விடுதலை தந்தாரேசு, எனக்கு விடுதலை தந்தாரேசு. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவேன். துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவேன். அல்லேலூயா ஆமீன், அல்லேலூயா, அல்லேலூயா ஆமீன், அல்லேலூயா, அல்லேலூயா ஆமீன், அல்லேலூயா, அல்லேலூயா ஆமீன், அல்லேலூயா. வல்லமை தந்தாரேசு, எனக்கு வல்லமை தந்தாரேசு. பாடுவோம். வல்லமை தந்தாரேசு, எனக்கு வல்லமை தந்தாரேசு. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவேன். துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவேன். அல்லேலூயா ஆமீன், அல்லேலூயா, அல்லேலூயா ஆமீன், அல்லேலூயா, அல்லேலூயா ஆமீன், அல்லேலூயா, அல்லேலூயா ஆமீன், அல்லேலூயா. அபிஷேகம் தந்தாரேசு, எனக்கு அபிஷேகம் தந்தாரேசு, அபிஷேகம் தந்தாரேசு, நமக்கு அபிஷேகம் தந்தாரேசு. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவேன். துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவேன். அல்லேலூயா ஆமீன், அல்லேலூயா, அல்லேலூயா ஆமீன், அல்லேலூயா,
அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை உண்மையிலே இறங்கி இருக்கிறது மகளே. ஆண்டவர் சொன்னார் சமாதானத்தை தந்திருக்கிறார். அல்லேலூயா. இங்கிருந்து நீங்கள் புறப்படும் போது சமாதானத்தோடு போக வேண்டும். புது வாழ்வு தந்திருக்கிறார். இந்த 24 மணி நேரம் நீங்க வந்து கர்த்தருடைய பாதத்தில் நின்றபடினால் ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு ஆரம்ப வாழ்க்கை இன்னிலிருந்து உங்களுக்குள்ள விசேஷமான வேறு அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுத்து உங்களுடைய ஊழியங்கள் வளரும். உன் பிள்ளைகள் ஆவிலே வளருவார்கள். உன் குடும்பத்தில் ஒரு வெற்றி உண்டாகும். உன் ஊழியத்திலே ஆத்துமா பெருகும். ஏனென்றால் கர்த்தர் உன்னை புது ஆவியினாலே நிரப்பி அனுப்புகிறார். அல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறார், நான் விடுதலின் ஆவி உனக்கு தந்திருக்கிறேன். உனக்கு ஒரு கட்டு உடைந்திருக்கிறது. இங்கே பரிசுத்தவான்கள் தேவனுடைய வார்த்தையை கொடுக்கும் போதே உனக்கு ஒரு விடுதலை, உன் சரீரத்தில் ஒரு விடுதலை, உன் குடும்பத்தில் ஒரு விடுதலை, உன் கேஸில் ஒரு விடுதலை, உன் வேலை ஸ்தலத்தில் ஒரு விடுதலை, உனக்கு ஒரு ப்ரொமோஷன் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் உன்னை மாலாக்காமல் தலையாக மாற்றிருக்கிறார். கர்த்தருடைய ஆவியனை எங்க உண்டாங்க விடுதலை உண்டு. நம் மத்தியில் ஆவியன் அசைவாடி நமக்கு ஒரு விடுதலை வாங்கி தந்திருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவன் நாம அடுத்தது தேவன் நமக்கு ஒரு வல்லமையை கொடுத்திருக்கிறார். ஆண்டுடைய வல்லமை என்ன செய்யணும்? அவர் தான் சர்வ வல்லவர். அந்த வல்லமை உண்மையில் இறங்கும் போது உனக்கு எதிராக எதுவுமே நிற்க முடியாது. அல்லேலூயா. எல்லாம் அழிந்து போய்விடும். எல்லாம் துரைத்து விடுவீர்கள். எந்த ஆவி உனக்கு முன்னாடி வரதுக்கு சான்ஸே கிடையாது. அந்த வல்லமையின் ஆவி உனக்குள்ள இருக்கிறபடியினால் எல்லா கரங்களை தட்டி தேவநாமத்தை மடுது. ஆண்டவர் கொடுத்த அந்த வல்லமை நித்தியமாக ஜீவ காலமெல்லாம் எனக்கும் என் குடும்பங்களுக்கு சபைக்கும் அது நிலைத்திருப்பதாக கடைசியாக ஆண்டவர் சொல்கிறார். நான் அபிஷேகத்தை ஊட்டி இருக்கிறேன். அன்று அபிஷேகம் இயேசு கிறிஸ்து மேலே இருந்தபடியினால் அப்போஸ்தலர் 10:38 சொல்லுகிறது, அவர் நன்மை செய்கிறவையே சுட்டி தெரிந்தார். உன்மேல் அபிஷேகம் இருந்தால் நீ நன்மை செய்கிறவளாய் காணப்படுவாய். நீ ஆத்மா அறுவடை செய்வாய். நீ ஜபிப்பாய். நீ ஆண்டவருக்காக வைராக்கியமா வாழ்வாய். நீ ஆஞ்சியா வாழ்வாய். கர்த்தருக்காக அநேக ஆத்மாக்களை சபை கொண்டு வருவாய். உன்மேல் இருக்கிற அபிஷேகம், அந்த அபிஷேகம் இருக்கிறது. அதை நீ விசுவாசித்து அதை பெற்றுக்கொண்டு அதற்காக நீ வாழ வேண்டும். அந்த அபிஷேகத்தை நீ முறித்து போடக்கூடாது. அது மங்கி எரிதா மாற்றிவிடக்கூடாது. கர்த்தருடைய அபிஷேகம் ஒருத்தர் மேலே இருந்தால் அந்த இடத்திலே கர்த்தர் விடுதலை தருகிறார். அபிஷேக நுகங்களை முறித்து, வியாதிகளை முறித்து, வேதனைகளை முறித்து, எல்லா நிந்தைகளை அவமானங்களை முற்றிலும் அழுத்திவிடும். காரை கரபல சந்தல கரபா. எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரே உம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எங்களோடு நீங்கள் இந்த 24 மணி நேரம் இந்த 8 ஜாமத்திலே அருமையான பாஸ்டர், அருமையான ஐயா அவர்கள் இந்த ஊழியத்துக்காகவும் அவருடைய மனைவி அவர் பிள்ளைகளோடு இந்த இடத்துல 24 மணி வீட்டுக்கு போகாம தேவ சமூகத்தில் காத்திருந்தார்கள். கர்த்தர் அவர் குடும்பங்களை 1000 மடங்கு ஆசீர்வதிக்கும்படியாக கரங்களை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்துங்க. அருமையான ஐபிசி சபையிலிருந்து வந்திருக்கிற அருமையான ஊழியக்காரரையும் அவர் மனைவி பிள்ளைகளையும் அவருடைய ஊழியங்களையும் கர்த்தர் 1000 மடங்கு உயர்த்தும்படிய சோத்திரம் பண்ணுவோம். கரங்களை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்துங்க. அருமையான 4 மாவடியிலிருந்து வந்த அருமையான சகோதர பிள்ளைகள், அருமையான ஊழியத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேல் கர்த்தருடைய அபிஷேகம் நிலைத்திருந்து அவர்கள் பிற்காலத்திலே நல்ல ஊழியர்களாக, வல்லமுள்ள ஊழியர்களாக, ஆண்டவருக்காக வைராக்கியமுள்ள ஊழியர்களாக இந்த அபிஷேகத்தை நிரம்பி போகும்படியாக கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்க சோத்திரம் பண்ணுவோம். அவங்க குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க சோத்திரம் பண்ணுவோம். அந்த ஸ்தாபனத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இதனால சென்னையிலிருந்து அடியாணி கர்த்தர் அருமையான ஜேசுவை கொண்டு வந்திருக்கிறார். மெய்யாகவே கர்த்தர் இந்த நாளில் 2 நாளும் அருமையா தேவ சமூகத்தில் சீசனை குறித்து, ஜாமக்காரனை குறித்து, யுத்த வீரனை குறித்து ஆண்டவர் தாமே அநேக பாடல்களோடும் துதியோடும் கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்பட, கர்த்தருடைய ராஜ்யம் உயர்த்தப்பட, கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்கு நாம் கர்த்தர் எங்கள் கொடுத்த ஊழியங்களையும் பல மடங்கு ஆயிரங்களா உயர்த்தப்படைய சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் 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 சோத்திரம். அது மட்டுமல்ல, சபைக்காக வந்த பிள்ளைகள், சபைக்காக வந்தவர்களும் வர தடைப்பட்டவர்களையும் கர்த்தர் 2 பேரையும் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் கரங்களை உயர்த்தி சோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, வந்த எங்கள் விசுவாசிகள் ஒரு நல்ல சீசனாக, ஜாமக்காரனாக, யுத்த வீரனாக, வைராக்கியம் உள்ளவர்களாக, நல்ல உடன் ஊழியத்தை செய்யும்படியாக, இது என்னுடைய சபை என்று நேசித்து சபை மேய்ப்பருக்கு கீழ்ப்படிந்து எல்லாவற்றையும் செய்யும்படியாக சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் 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 சோத்திரம். இந்த வட்டாரத்துக்குள்ள இருக்கிற ஜனங்கள்லாம் மனம் திரும்ப வேண்டும். அநேக இந்த பகுதியில் இருக்கிற மக்கள்லாம் இயேசு ரட்சகரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் அப்பா.
உம்முடைய சித்தமே எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே, எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட்ட அந்த சபைக்குள்ள வரணும் என்று ஆண்டவரை நீ ஏற்ற வேலை கொண்டு வரும் என்று விசுவாசம் அறிக்கை செய்கிறோம். கரங்களை தட்டி தேவ நாமத்தை மேம்படுத்தும். எல்லா துதி கனம் மகிமை கர்த்தராகிய இயேசு ஒருவருக்கே செலுத்து. இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அன்பிற்குரியவர்களே, சத்திய வேத ஆராய்ச்சி வித்தியாசாலை தரிசன ஊழியம் 1. வடமாநிலத்தில் 300 திருச்சபைகளை உருவாக்குதல். 2. மாதம் ஒருமுறை எழுப்புதல் உருவாக்கும் எழுப்புதல் கூட்டம். 3. ஊழியர்கள், சபை தலைவர்கள், சுவிசேஷர்களுக்கென கருத்தரங்கு, அதாவது சத்திய வேத ஆராய்ச்சி நேரம். 4. டிவி ஊழியம். 5. பத்திரிகை ஊழியம். 6. CD DVD ஊழியம். 7. பவர் கேம்ப் அக்னி அபிஷேக முகாம். 8. உபதேச ஆராய்ச்சி கருத்தரங்கு ஊழியம். 9. நலிந்த குழந்தைகள் இல்லம். 10. 24 மணி நேர ஜெப மையம். 11. சத்திய தேவ ஆராய்ச்சி கல்லூரி. 12. சிறுவர்கள் உருவாக்கும் ஊழியம். 13. மருத்துவ முகாம். 14. ஜெயில் ஊழியம். 15. கைப்பிரதி ஊழியம். 16. கிராம ஊழியம். 17. மிஷனரியை உருவாக்கும் ஊழியம். 18. நன்றி துதி ஆராதனை கூட்டங்கள். 19. சமூக நலப்பணிகள் ஊழியம். 20. இன்டர்நெட் மூலமாக ஆன்லைன் படிப்புகள். இது விரைவில் வரவிருக்கின்றது. 21. தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துதல். இதனுடைய நோக்கங்கள்: 1 கோடி சீடர்கள் உருவாகுதல், 1 கோடி ஜாமக்காரர்கள் உருவாகுதல், 1 கோடி யுத்த வீரர்கள் உருவாகுதல், 1 கோடி ஊழியர்கள் உருவாகுதல். தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார். புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. அப்போஸ்தலர் நடபடிகள் 16:10.